ஸ்தோத்திரம். நமக்கு வாசிக்கலாம் 1 பேதுரு புஸ்தகம் நிருபம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். ஒருவர் சத்தம் உயர்த்தி வாசிக்கலாம். நிந்திக்கப்பட்டால் ஆவியாகிய கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் கேட்க போகிற வார்த்தையினுடைய அனுபவம் நமக்கு வாசிக்கும் போது புரிந்திருக்கும். அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு தெய்வ சபைக்கு நிரூபமாய் கர்த்தர் எழுதும் போது, தெய்வம் பேசுகிற போது, தெய்வம் அப்போஸ்தலனாகிய பேதுருவோடு கூட தெய்வ சபையோடு அறிவிக்க சொன்ன ஒரு பிரதானப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நம்ம இந்த இடத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து நம்ம வேதத்தில் காணுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு மீன் பிடிக்கிற அனுபவம் உள்ளவனாய், லோக பிரகாரமான யாதொரு படிப்போ புத்தியோ, ஹல்லேலூயா, லோக பிரகாரமான உள்ள யாதொரு அனுபவமும் இல்லாதிருந்த பேதுருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தினுடைய அனுபவத்தில், ஹல்லேலூயா, லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது தெரியும், அங்கே கெனசரேத்து கடலில் வைத்து கர்த்தர் பேதுருவோடு கூட இடைப்பட்டு தெய்வம் தன்னை ஆண்டவருடைய வேலைக்காய் ஊழியத்திற்காய் வேறு பிரிக்கிற அனுபவங்கள் நமக்கு காண முடியும். அல்லேலூயா. காரணம், ஏது மனுஷனையும் உபயோகிக்க தெய்வத்தால் கூடும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம், பேதுருவை தெய்வம் அழைக்கும் போது ஒரு அசாதாரணப்பட்ட அனுபவம் அல்ல பேதுருவில் உண்டாயிருந்தது. ஆமென். மிகவும் சாதாரணப்பட்டவனாய், சாதாரண காரலில் ஒருவனாய், ஹல்லேலூயா, மீன்பிடி அனுபவம் மாத்திரம் தெரிந்தவனாய், லோக பிரகாரமான அனுபவத்தில் யாதொரு மேன்மையும் சொல்ல முடியாதிருந்ததான பேதுருவை கர்த்தர் கண்டு அவனுடைய அவஸ்தையை அறிந்து அவனுக்காக தெய்வம் கெனசரேத்து கடலருகே கடந்து வந்தார். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, இந்த உலகத்தில் கடந்து வந்து தன்னுடைய ஊழியத்தை தான் தொடங்கின காலகட்டங்களில் இயேசுவினுடைய ஊழியத்தில் நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள் நமக்கு தெரியும். பலத்த செய்கைகள், ஏதொரு அட்வர்டைஸ்மெண்டோ ஏதொரு விளம்பரமும் இயேசு கொடுக்கல. ஆனால் ஜன கூட்டங்கள் இயேசுவினுடைய பின்பில் கடந்து போனாங்க. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பாங்களா. காரணம், இயேசுவினுடைய உள்ளில் வியாபரித்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினால் அவர் தெய்வ ஜனத்தை சௌக்கியமாக்கி, பிசாசுடைய பிடியில் அகப்பட்ட அநேகரை குணமாக்கி, ஆமென், பிதாவினுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுகிறவராய், ஆமென், தெய்வ நாமத்திற்கு மகிமையாய் அவர் இந்த உலகத்தில் ஜீவித்தார். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் இயேசு எங்கெல்லாம் கடந்து போகிறாரோ அங்கேயெல்லாம் பலத்த விடுதல்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கும் போது, அப்பேற்பட்ட அனுபவத்தை விட்டுட்டு தான் இயேசு ஒற்ற ஒரு மனுஷனுக்காய் இதோ கெனசரேத்தில் கடந்து போகிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காரணம், நம்முடைய தெய்வம், ஹல்லேலூயா, அந்த யுத்தத்தில் உபயோகப்படுத்தின ஒரு மனுஷனாய் இருந்தவன் தான் யாரு? யோசுவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோசுவாவினுடைய அனுபவத்தை குறித்து சொல்லணும்னா, ஹல்லேலூயா, முற்காலகட்டங்களில் தான், ஆமென், ஸ்தோத்திரம், எகிப்தில் இருக்கும்போது யோசுவாவினுடைய அனுபவம் என்ன? அடிமையான ஒரு மனுஷன். அதுதான் அவனுடைய அனுபவம். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? பிரைஸ் தி லார்ட். எகிப்தில் இருக்கும்போது தான் ஒரு அடிமையான ஒரு மனுஷன். அப்பேற்பட்ட யோசுவாவை தெய்வம், ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து இதா ஆண்டவர் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எதின் நிமித்தமாய் கர்த்தர் விடுதலையாக்கினார்? ஆமென், பணம் கொண்டு அல்ல, நன்மையினால் அல்ல, தெய்வம் அவனை விடுதலையாக்கினது. இதோ ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் சிந்தப்பட்டது, ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டது, அதனுடைய இரத்தத்தினுடைய அடையாளத்தின் நிமித்தமாய் அவர்கள் இதோ எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வெளியே கடந்து வந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பகல் வேளையிலும் ஆமென், என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளோடு, தேசத்தோடு எனக்கு சொல்லக்கூடிய ஒரு தூது உண்டானால், ஏதொரு அடிமைத்தனமாயிருக்கட்டும், அது பாவமாயிருக்கட்டும், சாபமாயிருக்கட்டும், ஏதொரு அடிமைத்தனத்தினுடைய அனுபவம் நம்முடைய ஜீவிதத்தில் மாற வேண்டுமையானால் அதற்கு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது மனுஷனுடைய இரத்தம் அல்ல, அது மிருகத்தினுடைய இரத்தத்தினால் அல்ல விடுதல் உண்டாகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள இரத்தமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் அல்லாமல் மனுஷனுடைய அடிமைத்தனம் மாறுகிறதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு உதாரணமாய் தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டது. ஏதோ யுத்தம் செய்துட்டு அல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டது, ஏதோ ஒரு நன்மகள் கொடுத்தல்ல அவர்கள் விடுவிக்கப்பட்டது. காரணம், 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அப்போ அடிமையாய் இருக்கிற ஒரு மனுஷன் விடுவிக்கப்படணும்னா அந்த மனுஷன் விடுவிக்கப்பட என்ன கொடுக்கணும்? விலைக்கரையம் கொடுக்கணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சது?
அடிமையாய் இருக்கிறவன் விடுவிக்கப்படணும். வெறுமனையாய் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வர முடியாது. அந்த மனுஷனை விடுவித்து வரணும்னா ஹல்லேலூயா அவனை விடுவிக்கிறவன் இவனுக்கு பணம் கொடுத்து, தன்னுடைய சொத்து கொடுத்து, தன்னுடைய அவகாசம் கொடுத்து அவனை விடுவித்து தன்னுடைய பட்சத்தில் அவனை சேர்த்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் அங்கே சம்பவித்தது, ஆமென், தெய்வம் இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வந்தது. ஆமென், பணம் கொடுத்தல்ல, அல்லது நன்மை கொடுத்தல்ல. இதோ ஒரு ஆட்டின் குட்டியை கொன்று அதனுடைய இரத்தத்தின் நிமித்தமாய் அடையாளமாய் கர்த்தர் இட்டு ஆமென் அவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். அப்படியானால் ஆமென் அது பழைய ஏற்பாடு நிழலானால் புதிய ஏற்பாடில் சம்பவித்தது அதே போல பொருளாய் 2025 வருஷங்களுக்கு முன்பில் கெத்செமனே தோட்டம் முதல் கொல்கோதா மலை வரையோ ஆமென் ஹல்லேலூயா உலகத்தினுடைய சகல மனுஷனுடைய பாவத்தையும் ஆமென் சுமந்து கொண்டவராய் தேவாட்டுக்குட்டியானவர் உங்களுக்காக எனக்காக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினாரேயானால் அதனுடைய அர்த்தம் அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய அடிமைத்தனம் மாறுகிறது. அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய சாபங்கள் மாறுகிறது. விசுவாசிக்கிற தெய்வ மக்கள் கரங்களை தட்டி தெய்வத்தை ஆராதிக்கட்டு. இனி நாம் அடிமை அல்ல, இனி நாம் சாபம் சுமக்கிறவர்கள் அல்ல. நம்முடைய சகல சாபங்களையும், நம்முடைய சகல வேதனைகளையும், சகல நோய்களையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கும் ஜீவிதத்தில் சாபம் உண்டு. இன்றைக்கும் ஜீவிதத்தில் ஆமென் மாற்றம் இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். என்னென்னவோ செய்து பார்க்கிறேன், புண்ணிய காரியங்கள் செய்து பார்க்கிறேன், ஹல்லேலூயா, என்னென்னவோ செய்தட்டும் ஜீவிதத்தில் மாற்றம் இல்லாவிட்டால் ஆமென் அதனுடைய அர்த்தம் நம்முடைய ஜீவிதத்தில் வெளிப்பட வேண்டிய அனுபவம் இதுவரை வெளிப்படாததினால் ஹல்லேலூயா ஆமென் ஒரு புண்ணிய கிரியைகள் கொண்டோ, ஒரு மெழுகு திரியினாலேயோ, ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் பணத்தினாலேயோ, ஒரு வெள்ளியை கொண்டோ மனுஷனுடைய ஜீவிதத்தில் பாவ பரிகாரம் உண்டாகுகிறதில்லை. மனுஷனுடைய ஜீவிதத்தில் மாற்றம் சம்பவிக்கிறதில்லை. மனுஷனுடைய பாவம் கழுவப்பட, அவனுடைய சாபம் அழிய ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மாத்திரமே. அல்லேலூயா. அதற்கு அடையாளமாய் தான் ஹல்லேலூயா எகிப்தில் இரத்தம் சிந்தப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த இரத்தத்தினுடைய அடையாளம் யாருடைய மேலும் உண்டு? யோசுவாவின் மேலும் உண்டு. ஆமென். அப்பேற்பட்ட அனுபவத்தில் தான் இதோ யோசுவா அடிமைத்தனத்திலிருந்து அவனை கர்த்தர் விடுவித்து கொண்டு வந்தார். அப்ப கவனிக்கிறோம், எகிப்தில் யோசுவாவை காணுகிறது அடிமையாய். ஆனால் எகிப்து விட்டு தெய்வம் அவனை ஆமென் இரத்தத்தினால் சுத்திகரித்து அடிமைத்தனத்தின் அனுபவம் மாற்றி அவனை வெளியே கொண்டு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாம் எனக்கு சொல்ல நேரம் அல்ல, காரணம் என்னுடைய பிரசங்கத்தின் அனுபவத்தை நான் கடந்து வரணும். கவனிச்சு கேளுங்க. அப்படியான ஹல்லேலூயா யோசுவாவை அடுத்து நம்ம காணுகிற ஒரு பிரதானப்பட்ட பிளேஸ் அல்லது அடுத்து நாம் காணுகிற ஒரு இடம் தான் யாத்திராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா அதனுடைய 13ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆமென் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், மோசே ஹல்லேலூயா நீ ஆமென் யோசுவாவினுடைய காது கேட்க, ஆமென் யோசுவா அவனுடைய காது செவி கேட்கும்படி இதை எழுதி அவனுக்கு முன்பதாக வாசி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எதை தெய்வம் வாசிக்க சொன்னார் அப்படின்னா ஹல்லேலூயா ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் தெய்வம் யோசுவாவை கொண்டு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஹல்லேலூயா மோசேயோடு சொல்லுகிறார், மோசே நீ இதை எழுதி வைக்கணும், அவனுடைய காதுகள் கேட்க நீ இதை வாசிக்கணும், அடுத்து வருகிற தலைமுறைகள் அதை காணும்படி அதை என்ன பண்ணணும்? எழுதி வைக்கணும். எதை எழுதி வைக்கணும்? யோசுவா எகிப்தில் அடிமையா இருந்ததை தெய்வம் எழுதி வைக்க சொல்லல. ஆமென் சொல்லுங்க பார்க்கல. யோசுவா அடிமையா இருந்ததை தெய்வம் எழுதி வைக்க சொல்லல. அவன் பட்ட பாடுகள் தெய்வம் எழுதி வைக்க சொல்லல. ஆனால் தெய்வம் சொன்னது என்ன? யோசுவா ஆமென் ஜெயம் அவனுடைய ஜீவிதத்தில் உண்டான போது, அவனுடைய ஜீவிதத்தில் ஒரு வெற்றி உண்டான போது தெய்வம் அதை எழுதி வைக்கும்படி சொல்லுகிறார். அதுதான் தெய்வத்தினுடைய குணாதிசயம். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் மனுஷன் எப்போதும் தேடுகிறது என்ன அப்படின்னா மற்றவர்களுடைய குறை. எத்தனை நன்மை இருந்தாலும், எத்தனை தெய்வம் ஒரு மனுஷனை உபயோகப்படுத்தினாலும், எத்தனை அவன் பிரயோஜனப்படுகிறவனா இருந்தாலும், அவன் உலகத்தின் மனுஷர்கள் காணுகிறது சரி, ஏது பாரம்பரியத்தின் அனுபவத்தில் உள்ளவனானாலும் சரி, சமர்ப்பணம் உள்ளவனை விடுவித்து தமக்காக உபயோகப்படுத்த தெய்வம் போதுமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையினால் இந்த தேசத்தில் பல திருச்சபைகள் இருக்கலாம், பலதரப்பட்ட அனுபவம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால்
ஆனால் இந்த தெய்வ சபையை குறித்து தெய்வத்திற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை தெய்வ சபையை தகர்க்க, தெய்வ சபையை உடைத்து களைய, தெய்வ சபையை தேசத்தினின்று ஆமென் தகர்த்தெறிய சத்துரு எத்தனை வெள்ளுவிழிகள் உயர்த்தினாலும் இந்த ராத்திரி கால பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சங்கீதம் 68:1 சொல்லுகிறது, கர்த்தர் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வ சபையை சிதறடிக்க, தெய்வ ஊழியத்தை சிதறடிக்க ஏதோ மனுஷன் எதிரிட்டு எழும்பினாலோ ஆமென் மனுஷனுடைய பத்ததி அல்ல, மனுஷனுடைய சித்தம் அல்ல நிறைவேறுகிறது. காரணம், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது என்று வாக்குத்தத்தம் செய்த தெய்வம் இன்றைக்கும் தெய்வ சபைக்காய் அவர் யுத்தம் பண்ணுகிறவர். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை தட்டி தெய்வத்தை ஆராதிக்கட்டு. யுத்தம் நம்முடையதல்ல, யுத்தம் உன்னுடையதல்ல. தெய்வ பிள்ளையே, நமக்காக யுத்தம் செய்கிற ஆமென் ஒரு யுத்தத்தின் தெய்வம் உண்டு. தெய்வத்தினுடைய அனுபவம் அதல்ல. ஹல்லேலூயா. தெய்வம் ஆமென் கடந்து வந்தால் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. காரணம், நாம் ஆராதிக்கிற தெய்வம் மரிச்சடக்கம் பண்ணப்பட்டு மண்ணோடு மண்ணாய் போன தெய்வம் அல்ல, அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. ஹல்லேலூயா. அதனாலதான் நான் அடிக்கடி சிந்திக்கிறது உண்டு, தெய்வத்தை குறித்து பலரும் இதுவரை அறியாததினால, தெய்வத்தினுடைய மகத்துவம் அறியாததினால தெய்வத்தை சாதாரணமாய் காணுகிறவர்கள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. ஹல்லேலூயா. ஆனால் ஆமென் தெய்வத்தை உண்மையாய் அறிந்தவர்களுக்கு தெரியும் தெய்வத்தினுடைய மேன்மை என்ன என்பதை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிக்கும் போது நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 7:2. நம்முடைய தெய்வம் எப்பேற்பட்ட தெய்வம். சகோதரரே கேளுங்கள், கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தெய்வத்திற்கு ஒரு பேருண்டு. என்ன பேருண்டு? விக்கிரக ஆராதனுடைய தேசம்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, சொந்த தகப்பன் தன்னுடைய சொந்த கை கொண்டு விக்கிரகங்களை உண்டாக்கி அவைகளை சேவித்து வணங்கி எல்லா காரியங்களும் செய்கிற மனுஷன் தான் யாரு? தேராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பேற்பட்ட குடும்ப அனுபவத்தில் பிறந்த ஆபிரகாமுக்கு தெய்வத்துக்கு ஒரு பஞ்சமும் இல்லை. வீட்டில் ஏது மூலையில் போனாலும் என்ன உண்டு? தெய்வம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நேரமே பாஸ்டர்கள் சொன்னது போல ஹல்லேலூயா, வருஷங்கள் அவர்கள் காத்திருக்கிறாங்க. ஒரு சந்ததி பாக்கியத்திற்காய் காத்திருந்து சாராளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நன்மை அவர்களுடைய ஜீவிதத்தில் இல்லை. அப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கும்போது நான் நினைக்கிறேன், ஆமென் ஸ்தோத்திரம், இன்னைக்குள்ளது போல அல்ல, அன்னைக்கு வீடு முழுக்க அவர்களுக்கு தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஆமென் ஒவ்வொரு தெய்வங்களிடத்தில் அவன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா வழிபாடு நடத்த போனா 365 நாளும் அவனுக்கு வழிபாடு நடத்தலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பல வருஷங்கள் கொண்டு ஒரு சந்ததி பாக்கியத்திற்காக காத்திருக்கிற ஆபிரகாமும் சாராளுடைய ஜீவிதத்தில் நன்மை இல்லாதவர்களாய் அலைந்து திரியும் போது ஒரு நாள் ஆமென் ஸ்தோத்திரம் சாயங்கால நேரத்தில் தன் வனாந்தரத்தின் நடுவில் நிற்கும் போது இதோ ஹல்லேலூயா தெய்வம் அவனுக்கு பிரத்யட்சப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்திற்கு ஆபிரகாம் கொடுக்கிற ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர் அப்படின்னா, மகிமையின் தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. காரணம், தெய்வம் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினது சாதாரண ஒரு அனுபவத்தில் அல்ல, அவர் மகிமையின் தெய்வமாய் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. காரணம், நம்முடைய தெய்வம் அசுத்தம் நிறைந்த தெய்வம் அல்ல, நம்முடைய தெய்வம் பாவம் நிறைந்த தெய்வம் அல்ல. அவர் பாவத்தை காணாத சுத்த கண்ணர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபீடம். சகல பூமியையும் அண்ட சராசரங்களையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தவர். 104ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் வெளிச்சத்தை வஸ்திரமாய் உடுத்தி இருக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வெளிச்சத்தை ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம், இதே லைட்டவே என்னதான் 0 வாட்ஸா இருந்தாலும் ஒரு 5 மினிட்டுக்கு நமக்கு லைட்டை பார்க்க முடியாது. காரணம், கூடுதல் கண்டால் கண் என்ன ஆகும்? ஸ்தோத்திரம் பியூஸ் போகும். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கல. பின்ன எங்க பார்த்தாலும் ஏதோ மங்களா இருக்கிறது போல இருக்கும். சாதாரண ஒரு 0 வாட்டினுடைய லைட்டினுடைய அனுபவம் இவ்வளவு அனுபவமானால், வெளிச்சம் அதாவது சேரக்கூடாத வெளிச்சத்தில் அவர் வாசம் பண்ணுகிறவர். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பிரகாசத்தில், இந்த உலகத்தில் உள்ள வெளிச்சம் அல்ல. மனுஷன் இன்னைக்கும் ஆமென் சூரியனை நமஸ்கரித்து கொண்டிருக்கிறான். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
நமக்கு தெரியும் இனி சில நாட்களில் வரும். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இனி பொங்கல் வரும்போது எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி தோரணமும் கட்டி ஆமென் ஸ்தோத்திரம் கரும்பும் நாட்டி வீட்டுக்கு முன்னாடி பானையும் வச்சு ஆமென் ஸ்தோத்திரம் வணங்க தொடங்குவாங்க. காரணம் என்ன? யாரை வணங்குறாங்க? ஸ்தோத்திரம் சூரியனை. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஓரேபில் அக்கினியின் நடுவில் நான் உங்களோடு கூட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லையே, ஆகையால் நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு ரூபத்தையும் உண்டாக்கி என்ன பண்ணக்கூடாது? வணங்க கூடாது. எதையெல்லாம் வணங்கக்கூடாது அங்கே எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அப்ப ஆணுருவும் பெண்ணுருவும் வாசிங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப அங்க ஒரு பெரிய பட்டியலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆணுருவமோ பெண்ணுருவமோ யாதொரு உருவத்தை என்ன பண்ணக்கூடாது? வணங்க கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் கடந்த நாட்களில் ஒரு சர்ச்சில் ஒரு ஆவிக்குரிய சர்ச்சில் தமிழ்நாட்டில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். எனக்கு தோணுது கிறிஸ்மஸ் நாட்களில் நினைக்கிறேன். நான் போனப்போ சண்டே அல்ல வேறொரு நாள். ஆனால் எல்லாரும் சர்ச்சில் உள்ள சகல பேரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் உட்காந்து இருக்கிறாங்க. எனக்கு அது கண்டப்போ பயங்கர சந்தோஷம். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. வெள்ளை உடுத்து எல்லாரும் பயங்கரத்தப்போ பரலோகம் போல எனக்கு காட்சி அளித்தது. உள்ளே வந்து 2 ஸ்டெப் எடுத்து வச்சு பார்த்தப்போ ஸ்டேஜில் ஒரு பெரிய குடிலும் கட்டி அதுக்குள்ளே நிறைய பொம்மைகளும் வச்சு ஆமீன் ஸ்தோத்திரம். பக்கத்தில் ஹல்லேலூயா மற்ற தாத்தா உண்டு இல்லையா? எது தாத்தா? சாண்டா கிளாஸ். ஸ்தோத்திரம். அவர் கம்பும் பிடிச்சு பக்கத்தில் சைடில் நிற்கிறார். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னார், நான் என்னுடைய சபையை பரிசுத்தத்தோடு நடத்துகிறேன். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. காரணம் அவர்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா வெள்ளையும் போட்டதுனால பரிசுத்தம் ஆயாச்சு. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கல. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், எனக்கு வெள்ளை போடுகிறதுல பிணக்க ஒன்றும் இல்லை, போடணும், நானும் அதுதான் போட்டுட்டு வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம் வெள்ளையும் போட்டுட்டு ஆமென் ஸ்தோத்திரம் வெறும் லோக பிரகாரமாய் வெளிப்புறம் மாத்திர எல்லாம் செய்துட்டு ஜீவிதத்தில் மாற்றம் இல்லாவிட்டால் வசனத்தோடு உபதேசத்தில் நம்ம சரியான அனுபவத்தில் ஜீவிக்காவிட்டால் ஆமென் இயேசு கிறிஸ்து வரும்போது போக முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் இன்னைக்கு கடைசி காலகட்டத்தில் தெய்வாலயத்தினுடைய உள்ளறைகளில் வரைக்கும் சாத்தான் ஆமென் தந்திரபூர்வமா இன்னைக்கு பலரும் சொல்லுகிறாங்க, ஜனத்தை வசீகரிக்கணும்னா அல்லது ஜனத்தை பிடிச்சு நிறுத்தணும்னா நாமும் என்ன பண்ணணும்? இது போல உள்ள அனுபவங்கள் காண்பிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் வேத புஸ்தகம் சொல்லுகிறது ஆமென் கோடலும் மாறுபாடுமான இந்த சந்ததியை விட்டு என்ன பண்ணணுமா? பிரிந்து போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் உலகம் போகிற போக்கில் அல்ல தெய்வ சபை கடந்து போக வேண்டியது. ஆமென். தெய்வ சபையை குறித்து தெய்வம் வாஞ்சிக்கிற ஒரு காரியம், தெய்வ சபை பரிசுத்த அலங்காரத்தோடு தெய்வத்தை ஆராதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வ சபைக்குள்ளாய் வேண்டாத யாதொரு அனுபவங்களும் உள்ள வர தெய்வம் அனுமதிக்கிறவர் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது இன்னைக்கு மாத்திரம் அல்ல, ஆமென் ஆதி அப்போஸ்தலருடைய காலகட்டத்திலும் உண்டு. அதனால தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பவுலாகிய அப்போஸ்தலன் ஹல்லேலூயா இதோ அத்தேனே பட்டணத்தில் தான் கடந்து போகும்போது தன் கண்ட காட்சை அந்த தேசத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் தேசம் முழுவதும் விக்கிரகங்களால் நிறையப்பட்டிருக்கிறது. ஆனால் அதைவிட பயங்கர ஒரு விஷயம் அதே அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்க முடியும். 17ஆம் அதிகாரத்தில் பவுலாகிய அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தான் அதை கண்டபோது ஹல்லேலூயா அங்கே தான் காண்கிற ஒரு காட்சை உண்டு. தேசத்தில் மாத்திரம் அல்ல. 17ஆம் வசனம் வாசிங்க பார்க்கல. 16 17 16 கூட வாசி. அத்தேனே பட்டணத்தில் போதும். நல்லா கவனிக்கணும். அங்க பவுல் சொல்லுகிறத பாருங்க. அவன் அந்த பட்டணத்தில் போன போது அடுத்து கீழே வாசிக்கிறோம் ஜெபாலயத்தில். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப அன்னைக்கே ஜெபாலயத்தினுடைய உள்ளறைகளில் என்ன வந்தது? இது போல உள்ள அனுபவம் வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் ஹல்லேலூயா. ஒரிக்கலும் ஆத்மீக அனுபவம் ஆமென் ஸ்தோத்திரம் உலகத்தோடு கூட ஒத்து போகிறதை அல்ல கர்த்தர் விரும்புகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தெய்வ ராஜ்யத்தில் கடந்து போகணும்னா ஆமென் ஸ்தோத்திரம் மனவாட்டியாய் ஆண்டவருடைய வருகையில் எடுக்கப்படணும்னா வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம். நான் உங்களோடு பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லையே, ஆகையால்
நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆணுருவோ பெண்ணுருவோ, கீழே வாசிக்கும் போது தெரியும், ஆகாயத்தின் சத்துவமாய் நான் படைத்து வைத்திருக்கிற சூரியனையோ சந்திரனையோ ஒன்றையும் வணங்க கூடாது. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கும் மனுஷன் அறிவில்லாதபடிக்கு இன்னைக்கு பல பாசுமாரும் பொங்கல் கொண்டாடுகிறவங்க உண்டு. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டா சொல்லுவாங்க அரிப்பின் பண்டிகைன்னு சொல்லி சர்ச்சைக்கு முன்னாடி பானையும் வச்சு ஆமென் ஸ்தோத்திரம் என்னென்னவோ செய்கிறவர்கள் உண்டு. இதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கடைசி காலகட்டத்தில் தெய்வ சபையினுடைய உள்ளறைகளில் ஆமென் ஸ்தோத்திரம் கூடுமானால் ஆமென் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டு பின்வாங்கி போகிற காலகட்டம். ஆகையினால் தெய்வ சபையோடு சொல்லுகிற நம்முடைய தெய்வத்தினுடைய மகிமையை, அதனால தான் பவுலாகிய அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அழிவில்லாத தெய்வத்தினுடைய மகிமையை அழிந்து போகிற மிருகங்களுக்கோ அழிந்து போகிற உலகத்தினுடைய மனுஷனுக்கோ ஒப்பாக்காதபடி ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். ராமேன் சொல்லுங்க வாங்கல. அல்லேலூயா. பவுல் அதை கண்டபோது பவுலுக்கு என்ன வந்தது? வைராகியம் வந்தது. ராமேன் சொல்லுங்க வாங்கல. இதை காணும்போது வைராகியம் வருகிறவங்க எத்தனை பேர் உண்டு? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வைராகியம் வந்து போய் அடிச்சுடைக்க ஒன்றும் நல்ல சொல்லுகிறதல்ல. ஆமென். நமக்கு அதை காணும்போது வைராகியம் வரணும். வைராகியம் வரும்போது நம்மில் ஸ்தோத்திரம் ஜெப அனுபவம் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்பேற்பட்ட அனுபவம் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. நம்முடைய ஜனத்தில் உள்ளவர்கள் நம்முடையவர்கள் ஒருவரும் நரகத்தில் போக இடையாக கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதற்காக தான் இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் வைக்கப்படுகிறது. ஏதோ பணம் இருக்கிறதுனாலையோ, ஏதோ நன்மை உண்டாயிருக்கிறதுனாலையோ, அல்லது ஏதோ ஒரு அனுபவத்திற்காக அல்ல கன்வென்ஷன் கூட்டம் வைக்கப்படுகிறதுடைய காரணம், கூட்டங்கள் நடத்தப்படுகிறதுடைய காரணம் என்ன தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. எரிகிற ஆமென் கத்திக் கொண்டிருக்கிற நரக தீயில் ஆமென் நம்முடையவர்களில் ஒருவரும் வீழாதிருக்கும்படி, ஆமென் ஒருவரும் நஷ்டப்பட்டு போக கூடாதபடி, எல்லா மனுஷருடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்க ஆமென் ஒருவரும் கெட்டு போகிறது தெய்வத்தினுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. அதனால தான் அடித்தாலும் சண்டை போட்டாலும் கெட்ட வார்த்தை பேசினாலும் காரி துப்பினாலும் தெய்வ மக்கள் தொடச்சிட்டு ஆமென் பின்னையும் ஆமென் ஸ்தோத்திரம் சந்தோஷத்தோடு போகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அல்லேலூயா, உங்களை குறித்து உத்தரவாதத்துவம் உள்ளதுனால். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் பவுல் சொல்லுகிறாரு, அதே 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நமக்கு தெரியும். அல்லேலூயா. அதனுடைய ஸ்தோத்திரம் 17ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், அதனுடைய 27ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அடுத்து அடுத்து ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப நாம் அவருடைய ஸ்தோத்திரம் சந்ததியாராய் இருக்கிறோம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அதனால தான் பவுலாகிய அப்போஸ்தலன் தீவிரமாய் வைராகியம் கொண்டு பேச காரணம் என்ன அப்படின்னா, அவர்களை குறித்ததான வைராகியம், அவர்களை குறித்ததான உத்தரவாதத்துவம் தன்னுடைய உள்ளில் உண்டாயிருக்கிறபடியினால். ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்கலாம். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமோடு இடைப்பட்ட தெய்வம் ஏதோ ஒரு அனுபவம் உள்ள தெய்வம். இது மகிமையின் தெய்வம்னு ஆபிரகாம் சொல்ல காரணம் என்ன நமக்கு தெரியும். ஆபிரகாமோடு தெய்வம் பேசினார். 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் இதோ தன்னுடைய வீடு விட்டு புறப்பட்டு தெய்வம் தனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்துக்கு தான் புறப்படுகிறார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கல. தாம் புறப்பட்ட போது, நான் உதாரணத்தை சொல்லுகிறேன், தன்னுடைய வீடு விட்டு தான் வெளியே போகும்போது வீட்டில் உள்ளவங்க அமைதியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? தகப்பன் தேராகும் சகோதரர் எல்லாரும் வந்துட்டு, ஆபிரகாமை நீ எங்கே போகிற? ஆபிரகாம் சொல்லுகிற பதில் இதுவாக இருந்திருக்கும், நான் எனக்கு தெய்வம் காண்பிச்சு கொடுக்குறேன்னு சொன்ன தேசத்துக்கு போகிறேன், திரும்பி இனி வரமாட்டேன். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கல. இன்னைக்குள்ள ஒரு உதாரணம் சொன்ன, நம்முடைய பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தது, காலேஜுக்கு போயிட்டு வந்தது, திடீர்னு சொல்லுகிறார், இன்னைக்கு வைகிட்டு நான் ஒரு யாத்திரை போகிறேன், எங்கே போகிறேன் எனக்கு தெரியாது, ஆனால் திரும்பி இனி வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன நம்ம என்ன பண்ணுவோம்? விட்டு பார்ப்போம்பா. உடனே நாட்டுக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு, போலீஸை கூப்பிட்டு, வேணும்னா மந்திரவாதியும் கூப்பிட்டு, சிலர் மந்திரவாதம் பண்ணுவாங்க. ஐயோ எனக்கு பிள்ளைக்கு ஏதோ நடந்திருக்கு, பூசாரியை கூப்பிட்டு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எல்லாம் பண்ணுவாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களான என்ன பண்ணுவோம்? பாஸ்டரை கூப்பிட்டு, பாஸ்டே பையனுக்கு ஏதோ பிசாசு போராட்டம் உண்டு, ஜெபம் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கல. இதுவாக இருக்க அவஸ்தை. அன்னைக்கு இதுதான் காரியம். கவனிங்க. ஆமென். சொந்த தேசம் விட்டு தன்னுடைய அனுபவம் எல்லாவற்றையும் விட்டுட்டு 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாம் புறப்படுகிறது. சொந்த குடும்பம், இனம்,
தேசம் இது எல்லாம் விட்டு தான் அவன் புறப்பட்டு போகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் குடும்பத்தினுடைய அவஸ்தை என்னவா இருக்கும்? ஆனால் ஆபிரகாம் தைரியத்தோடு புறப்பட்டார். அதுதான் விஷயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தெய்வம் தனக்கு காண்பித்து கொடுப்பேன் என்று சொன்ன, வாக்தத்தமாய் தருவேன் என்று சொன்ன நிச்சயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிச்சயம் அவனோடு ஏதோ ஒரு தெய்வம் பேசிட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டிருப்பாங்க, ஆபிரகாமே இதில் உள்ள ஏது தெய்வம் உன்னோடு பேசினது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் சொல்லுவாரு, சகோதரா நாகோரே, தகப்பனன் தேராகே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க உண்டாக்கி வைத்திருக்கிற இது ஒன்றும் அல்ல என்னோடு பேசினது. என்னோடு பேசினது மகிமையின் தெய்வம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் என்னன்னா, நான் பிறந்த நாள் முதற்கொண்டு இதே வீட்டில் இருக்கிற இவைகள் ஒன்றும் என்னோடு இடைப்பட்டதில்லை. ஆனால் நான் என்னுடைய தெய்வத்தை மகிமையின் தெய்வம் என்று அழைக்க காரணம், அவர் என்னோடு பேசுகிற தெய்வம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பகல் வேளையிலும் தேசத்தோடு, என்னை கேட்கிற ஜனத்தோடு, ஹல்லேலூயா, கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளோடு சொல்லுகிறேன், வாயிருந்து பேசாதிருக்கிற தெய்வம் அல்ல. வாயில் அமை உண்டாக்கினவர், வாயை உண்டாக்கினவர். அவர் பேசாதிருக்கிறவர் அல்ல. மனுஷனுடைய ஹிருதயத்தை அவர் அறிகிறவர். உன்னுடைய ஏது அவஸ்தைகளையும் அறிகிறவர். உன்னுடைய ஹிருதயத்தினுடைய ஆகுலங்களை அறிகிற தெய்வம் அவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய வேதனை கண்டு, நம்ம படுகிற பாடும் கண்டுட்டு மிண்டாது இருக்கிற, அமைதியா இருக்கிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. நமக்காக இறங்கி வருகிற தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். புறஜாதியாய் இருந்த ஆகார் கூட தன்னுடைய வீடு விட்டு இறங்கி புறப்பட்டு எங்கே போவதென்று தெரியாதபடி தத்தளிக்கப்பட்டவளாய் காணப்பட்ட ஆகாருக்காய் தெய்வம் வனாந்தரத்தின் நடுவில் இறங்கி வந்து பேசினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த பகல் காலம் எவன் ஒருவன் தாகத்தோடு தெய்வம் என்னோடு இடப்படணுமே, என்னுடைய ஜீவிதத்தில் விடுதல் தர சத்திய தெய்வம் உண்டோ என்று சொல்லி நீ தெய்வத்தை உத்தமமாய் நோக்கினால் அவர் உன்னை விடுவிக்க, உன்னோடு பேச அவர் போதுமானவர். அவர் மரித்து போனாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். என்னுடைய குடும்பம் தெய்வத்தை அறியாத ஒரு குடும்பம். என்னுடைய தாயார் மாத்திரம் தான் ரட்சிக்கப்பட்டவங்க. என்னுடைய சகோதரனும் தெய்வத்தை அறியாத அனுபவம் ஆனதுனால அது நிமித்தமாய் வீட்டுக்குள்ள யாதொரு நிம்மதி இல்லாதபடி வேதனையுடைய அனுபவத்தின் நிமித்தமாய், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நான் காணப்பட்டேன். சொந்த குடும்பத்தில் யாதொரு ஆதரவு இல்லாதபடி, சொந்த பந்தத்தில் யாதொரு ஆதரவு இல்லாதபடி, எல்லாவராலும் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டப்போ நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். இனி நான் யாருக்காகவும் ஜீவிக்க வேண்டாம், போய் சாகணும்னு சொல்லி ஒரு ரயில்வே டிராக்கில் மரணத்தை முகாமுகமாய் காத்து கொண்டிருக்கும் போது ட்ரெயின் வருகிறத நான் கண்டு கொண்டிருக்கிற மரணம், ஆமென் ஸ்தோத்திரம், என்னுடைய முன்பில் சில வினாடிகளை சம்பவிக்கும்னு சொல்லி நான் காத்திருக்கும் போது, ஆமென், என்னோடு கூட என்னுடைய ஹிருதயத்தில் மெல்லிய சப்தத்தில் ஆண்டவர் சொன்னார், காலேபே, நீ மரிக்க வேண்டியவன் அல்லடா, உன்னுடைய ஜீவிதத்தை எனக்காகத்தான் நான் உன்னை உபயோகம் உள்ளவனாய் மாற்றுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்னைக்கு தெய்வம் சொன்ன வார்த்தையும் கேட்டு ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, அன்னைக்கு எனக்கு 14 வயசு. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால், ஆமென், எனக்கு தெய்வம் நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்தார். கடந்த நாட்கள் எனக்கு ஒரு பெண் சந்ததியை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு 29 வயசு ஆகுது. ஆமென். அன்றைக்கு வாக்தத்தம் செய்த தெய்வம், என்னுடைய கரத்தை பிடித்த தெய்வம், ஒரு நாளும் அவர் என்னை கைவிட்டதில்லை, ஒரு நாளும் அவர் என்னை விட்டு விலகினதில்லை. அழைத்த தெய்வம் இன்றைக்கு வரைக்கும் கிருபையினால் என்னை நடத்துகிறாரையானால் தைரியத்தோடு என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளோடு சொல்ல முடியும், ஆமென், மரணம் அல்ல ஜீவிதத்தினுடைய முடிவு, தற்கொலை அல்ல ஜீவிதத்தினுடைய முடிவு. ஆமென். ஜீவிதத்தை தகர்த்து போடுகிறதற்கல்ல, ஆமெனுடைய ஜீவிதத்தை ஆண்டவருக்காக கொடுத்தால் உன்னை ரட்சிக்க, உன்னை விடுவிக்க, உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் கொடுக்க, நஷ்டப்பட்டு போனவுடைய சமாதானத்தை திரும்பி கொடுக்க, உடைந்து போன உன்னுடைய குடும்ப ஜீவிதத்தை, ஆமென், சேர்த்திணைக்க போதுமான சக்தி உள்ள, வல்லமை உள்ள ஒரே ஒரு தெய்வம் நான் பிரசங்கிக்கிற நசரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அதனால தான் நான் அந்த தெய்வத்தை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறேன், அவர் சாதாரண தெய்வம் அல்ல, அவர் மகிமையின் தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மகிமையின் தெய்வம் என்று சொல்ல காரணம் ஒன்று, ஆமென், அவர் பேசுகிற தெய்வம் மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, சகலவற்றையும் அவர் உண்டாக்கின தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தெய்வம் ஒன்றும் இல்லை உலகத்தில், தெய்வம் இல்லை, இந்த உலகம் சானாய் உருவாகி வந்தது என்று சொல்லி வாதிக்கிறவர்கள் ஒன்று. அல்லேலூயா. அப்பேற்பட்டவர்களோடு நான் சொல்லுகிற ஒரு அனுபவம் ஒன்று. என்ன அனுபவம் அப்படின்னா, நான் உதாரணம் சொல்லுகிறேன். நேற்றைக்கு இங்கே மழை பெய்யுதுதான், இங்கே மழை பெய்யுது. ஓகே, ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணும்போது இது லைவ்லையும் போகுது, வெளியிலிருந்து இது கேட்குறவர்கள் உண்டு. எல்லாரும் கேட்க தான் நான் இது சொல்லுகிறது காரணம்.
கவனிக்கணும், தெய்வம் இல்லை என்று விசுவாசிக்கிறவர்கள் உண்டு. நாஸ்திகர்கள் தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு கோட்பாடில் ஜீவிக்கிறவர்கள் உண்டு. நான் சொல்லுகிறேன், நேற்றைக்கு பெய்த மழையில் இந்த பில்டிங்கு அல்லது இந்த சர்ச்சு உருவாகி வந்ததுன்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புவீங்க? ஹலோ, நேற்றைக்கு பெய்த ராத்திரி பெய்த சிறிய மழையில் அல்லது நேற்றைக்கு பெய்த ராத்திரி பெய்த மழையில் சிறிய காற்றில் இந்த சர்ச்சினுடைய பில்டிங் உருவாகி வந்தது என்று சொன்னால் நம்மில் எத்தனை பேர் நம்புவோம்? அல்லேலூயா. நம்புகிறதல்ல, பலரும் கல்லறிவாங்க. ராமன் சொல்லுங்க பாக்கல. அல்லேலூயா. காரணம், இதுக்கு கல் சுமந்தவங்க இருப்பீங்க, இதை கட்டினவங்க இருப்பீங்க, இதுக்காக பிரயாசப்பட்டவங்க இருப்பீங்க. தேசத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் சொல்லுவாங்க, நீ எங்கேயோ இருந்து வந்துட்டு நேற்றைக்கு மழை பெய்தப்போ இந்த பில்டிங் உருவாச்சுன்னு சொல்லுகிற. ஆமென், ஸ்தோத்திரம். நாங்கள் கண்டது, இந்த உருவானதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம். இதற்காக கல் சுமந்தவங்க உண்டு, இதற்கு வேலை செய்த ஊழியக்காரர்கள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. அப்படியானால் நேற்றைக்கு பெய்த மழையில் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த கூரை உருவாகவில்லை என்று நீங்கள் விசுவாசித்தால் ஆமென், நாம் காணுகிற சகலமும் அது தானாய் உருவாகி வந்ததல்ல. வானமும் பூமியும் தெய்வத்தினுடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. நாம் காணுகிற சகலவற்றையும், மரம் செடி கொடிகள், ஆமென், பூமியினுடைய சகல வஸ்துக்களையும் உருவாக்கின ஒரு தெய்வம் உண்டு. அவரே நான் பிரசங்கிக்கிற மகிமையினுடைய தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்கல. அல்லேலூயா. அது சாதாரண மனுஷனை கொண்டு அல்ல இது சம்பவித்தது, தெய்வத்தால் உருவாக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அதனால் தான் வேத புஸ்தகம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை என்ன பண்ணார்? சிருஷ்டித்தார். இது தானாய் உருவாகி வந்ததல்ல, இதை உருவாக்கினவரே மகிமையினுடைய தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். சகலவற்றையும் உண்டாக்கின தெய்வம். ஆமென். சகலவற்றை ஆமென் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க வாங்கல. அல்லேலூயா. எங்கிலும் இது சிலருக்கு தோணும், மனுஷன் குரங்கிலிருந்து வந்தவனு சொல்ல காரணம் என்னன்னா, மனுஷனுடைய சில சுபாவங்கள் அதுபோல உள்ளதுனால. ஆமென் சொல்லுங்க பார்க்கல. காரணம், குரங்கனுடைய சுபாவம் உண்டு. அடுத்த ஸ்தோத்திரம், இந்த டூர் எல்லாம் போகும்போது தெரியும். நான் அதிகம் ஸ்தோத்திரம் வெளியில் சில இடங்கள்லாம் போகும்போது நம்ம எதங்களும் கையில் வச்சிருந்தா போது, குட்டி பிள்ளைங்க வச்சிருந்தாலும் போதும், மனசாட்சி இல்லாமல் அதை அடித்து எடுத்துட்டு ஆமென் ஸ்தோத்திரம் கொண்டு போகும், தட்டி பறிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கல. பின்ன இது அங்கோட்டு இங்கோட்டும் தாவி தாவி என்ன பண்ணும்? இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் கண்டுட்டா இருக்கும் பலரும் சொல்லுகிறது, எங்கிலும் சொல்லுகிற ஆமென் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள், ஆமென் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு தெரியும். ஹல்லேலூயா. தெய்வம் மனுஷனை குரங்கில் இருந்துக்கு தெரியும். ஹல்லேலூயா. தெய்வம் மனுஷனை குரங்கில் இருந்து அல்ல உண்டாக்கினது, தன்னுடைய சொந்த சாயலில். ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்கல. அல்லேலூயா. ஆகையினால் ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம கருப்பா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, ஏது அனுபவத்தில் இருந்தாலும் சரி, நாம் தெய்வத்தினுடைய சாயலில் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்கல. அல்லேலூயா. எனக்கு தெய்வம் கொடுத்த இயற்கையான அனுபவத்தை மாற்ற என்னென்னவோ செய்கிறவர்கள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்கல. அல்லேலூயா. தெய்வம் கொடுத்த அழகு மனுஷனுக்கு போதும் போதும்னு சொல்லுகிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்கல. அல்லேலூயா. நான் சில கல்யாண வீடுகளில் போகும்போது கூடுதல் செலவு நடக்கிறது எதுக்கு தான்? கல்யாணத்தில். ஸ்தோத்திரம். முன்னாடி எல்லாம் சாப்பாட்டுக்கும் மண்டபத்துக்கும் இது போல உள்ள விஷயங்களுக்காக இருக்கும் செலவு அதிகம். ஆனால் இன்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம், பாதி பணம் தீருகிறது எதில்? டெக்கரேஷனில். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. கல்யாண பொண்ணை கஷ்டப்பட்டு நான் ஒரு இடத்துல கேட்டப்போ 1 லட்சம் ஆச்சா. காரணம், சென்னையிலேருந்து அவங்க வருகிறதற்கு அவங்களுக்கு ஸ்தோத்திரம் பின்ன 1 லட்சம். 1 லட்சம் ஏன் அப்படின்னா, அவங்க சென்னையிலேருந்து வரணும், வரும்போது ஃப்ளைட்டில் தான் வருவாங்க. பின்ன ஸ்தோத்திரம் அவர்களுக்கு வரும்போது திங்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். பின்ன 2 அசிஸ்டண்ட் உண்டு. எதுக்கு? 1 மணி நேரம் ஸ்டேஜில் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்கல. அல்லேலூயா. அப்போ நான் கேட்டேன், எவ்வளோ செலவாச்சு? 1 லட்சத்துக்கு வரைக்கும் டெக்கரேஷனுக்கு வருங்க செலவாச்சு. அப்போது நான் என்னுடைய ஹிருதயத்தில் சிந்தித்தது, 1 லட்சம் அல்ல, 2 லட்சம் இல்லை, 1 கோடி கொடுத்து செலவாக்கி டெக்கரேஷன் பண்ணாலும் இது ஒன்று போதும். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க வாங்கல. ஹலோ, இது பின்ன எங்கே போகும்? ஆமென் சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. அப்போ இதில் அல்ல விஷயம். அதனால தான் பக்தர்கள் எழுதினாங்க, நமக்கு தெரியும், அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே, மாயக்கிடுமே, மரணமோ நாள் சந்திக்குமே, மறவாதே உன்னாண்டவரை, வருவாய் தருணமிதுவே, அலைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை, வருவாய் தருணமிதுவே. 100 பேர்
பேருக்கு மேலாய் ஆமென் ஸ்தோத்திரம் தனக்கு கூட காவலாளிகளாய் நிற்கிறவர்கள் உண்டு. தன்னுடைய சரீரத்தை பராமரிக்க தான் புசிக்கிற ஆகாரத்தை ஆமென் டெஸ்ட் பண்ணி தனக்கு மைக்கேல் ஜாக்சன். ஆனால் தன்னுடைய ஆகிரகம் 150 வருஷம் இந்த பூமியில் ஜீவிக்கணும். ஆனால் 50 வருஷம் நிறைவேறுவதற்கு முன்பில் இந்த பூமியோட தான் குட் பை சொல்லிட்டு போனார். காரணம், ஒரு மனுஷனுக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது. காரணம், உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தினாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் ஒரு லாபமும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மரணம் ஏது நிமிஷத்திலும் வரும். ஆமென் ஸ்தோத்திரம். ஏது மனுஷனுக்கும் மரணம் வரும். பிரசங்கிக்கிற நானும் ஆமென் ஸ்தோத்திரம் கடந்த நாட்கள்ல நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். வரும் நாட்கள் எனக்கு கன்வென்ஷன் உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் போய் பிரசங்கம் பண்ண வேண்டியது உண்டு. ஆனால் சொல்லுகிற ஒரு கேரண்டியும் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கும் சொல்ல முடியாது நான் நாளைய தினம் வரைக்கும் ஆமென் ஜீவனோடு இருப்பேன் என்று ஒரு மனுஷனுக்கு சொல்ல முடியாது. காரணம், அடுத்த நிமிஷம் நம்முடையதல்ல. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, அழிந்து போகிற நன்மைக்காய் அல்ல, அழிந்து போகிற பூமியினுடைய ஜீவிதத்திற்காக அல்ல, அழியாத ஒரு நித்திய ராஜ்யம் உண்டு, அழியாத ஒரு நித்திய ஜீவன் ஆமென் உண்டு. அது பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் ஆமென் இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறொருவராலும் அந்த நித்திய ஜீவன், அந்த நித்திய ராஜ்யம் உனக்கு தரவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அறிந்ததனால தான் பக்தர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோ அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த பூமியில் தங்களை அந்நியர்களாய் எண்ணி ஆமென் ஸ்தோத்திரம் பரதேசிகளாய் ஜீவித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகையினால் அழிந்து போகிற நன்மைக்காக அல்ல நாம் ஜீவிக்க வேண்டியது, அழியாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியானால் ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆமென். விசுவாசிக்க காரணம் என்ன? தன்னை அழைத்தது மகிமையின் தெய்வம். அவனுக்கு எப்படி அது தெரியும்? அவர் தன்னோடு பேசுகிற தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் சொன்னார், ஆபிரகாமே, சகலவற்றையும் உண்டாக்கினவராய் இருக்கிற தெய்வமாகிய நான் உன் முகாந்தரமாய் இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் வாக்கு சொல்லி வாக்கு மாறி போகிறவர் அல்ல, அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதே தெய்வம் தான் அல்லேலூயா ஸ்தோத்திரம் பேதுருடைய முன்பில் அல்லேலூயா அன்றைக்கு மகிமையின் தெய்வமாய் ஆபிரகாமோடு பிதாக்களுடைய காலகட்டத்தில் வெளிப்பட்டவர். பேதுருவை தேடி இதோ கெனசரேத்து கடல் அருகே மனுஷ ரூபமாய் ஆமென் தன்னுடைய சகல மகிமையையும், காரணம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபீடம். வானாதி வானங்களும் அவரை என்ன பண்ணாது? கொல்லாது. அப்பேற்பட்ட தெய்வம் தன்னுடைய சகல மகிமையை என்ன பண்ணாரு? அடக்கி தன்னுடைய சகல மகிமையையும் அவன் விலை கொடுத்து இந்த உலகத்தில் உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய ரட்சிப்பிற்காக, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும்படி இந்த உலகத்தில் மனுஷனாய் அவர் வெளிப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்க. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பேதுருவிடத்தில் வந்து அவர் சொன்ன ஒற்ற ஒரு வார்த்தை, பேதுருவே ஹல்லேலூயா ஆமென் நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்க. அல்லேலூயா. காரணம், பேதுருவுக்கு புரிஞ்சது இத்தனை காலகட்டம் ஆமென் ஸ்தோத்திரம் மீன் பிடிச்சு நடந்த எனக்கு ஹல்லேலூயா நேற்றைய தினத்தில் சம்பவித்த ஒரு காரியத்தில் எனக்கு ஒரு காரியம் புரிந்தது. ஆமென் நிச்சயம் ஆமென் ஸ்தோத்திரம் என்னுடைய தாளந்து கொண்டு அல்லது என்னுடைய திறமை கொண்டு எனக்கு இந்த ஊழிய ஆமென் உலகத்தில் ஜீவிக்க முடியாது. எனக்கு இந்த உலகத்தில் ஜீவிக்கணும்னா ஆமென் தெய்வம் இருந்தால் மாத்திரமே முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பகல் காலம் என்ன கேட்கிற தெய்வ பிள்ளைகளோடு சொல்லுகிற, உலகத்தில் உள்ள சகல நன்மைகள் இருக்கலாம், லோக பிரகாரமான சகல ஆமென் ஆசீர்வாதங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கலாம். ஆனால் தெய்வம் இல்லாவிட்டால் அடுத்த செகண்ட் நம்முடையது அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம், கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ நம்முடைய அன்புடையவர்கள் இந்த உலகத்தோடு கூட விடைவரைந்து போனவர்கள் ஒன்று. ஜீவிக்கணும்னு நினைச்சவங்க பலரும் இன்னைக்கு பூமியில் இல்லை. பலரும் மரித்து போனார்கள், பலரும் தகர்ந்து போனார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். ஆனால் நாம் ஜீவிக்கிறது நம்முடைய பலத்தினால் அல்ல. நம்ம ஜீவிக்கிறது எதனால? வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வேகத்தில் வாசிங்க. உபாகமம் 4:4. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப நாம் ஜீவனோடு இருக்கிறதற்கு காரணம் என்ன? தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறதுனால. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பற்றி இருக்கிறதுனா அர்த்தம் என்ன? ஹலோ, பற்றி இருக்கிறதுனா அர்த்தம் என்ன? வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம். அது வாசிக்கும் போது நமக்கு தெரியும் பற்றி இருக்கிறதுனா என்ன, எப்படி. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 13:11. வேகத்தில். கச்சையானது. கச்சைன்னு சொன்னா என்னது? பெல்ட். என்னது? பெல்ட்.
அப்போ இந்த கச்சையானது அடுத்து மனுஷனுடைய அறைனா ஏது? இடுப்பு. இந்த இடுப்போடு இந்த கச்சையானது சேர்ந்து இருக்கிறது போல போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது மலையாளத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, கச்சா மனுஷன் அறையோடு கூட பற்றி இருக்கின்றது போல. அல்லேலூயா. அப்போ ஒன்று கூட தெளிவாய் சொல்லணும்னா, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற இந்த ஆமென் ஸ்தோத்திரம் கை விரலில் இருக்கிற நகம் உண்டு இல்லையா, நகம், இது எப்படி இருக்குது? சதையோடு கூட எப்படி இருக்குது? சேர்ந்து பற்றி இருக்கிறது. திடீர்னு ஏதோ ஒரு காலு தட்டி கீழே விழுந்தப்போ கையிலோ காலிலோ இருக்கிற நகம் போல நம்ம என்ன சொல்லுவோம்? அப்போ என்ன சுகம், இல்லையா? அப்படியா சொல்லுவோம்? என்ன என் ஆனந்தம். இந்த பாட்டா வரும், நமக்கு என்ன வரும்? எக்காப்போ ஐயோன்னு இல்லையா நம்ம கூப்பிடுகிறது. ராமேன் சொல்லுங்க பார்க்கல. காரணம் என்ன? அத்தனைக்குள்ள வேதனை நமக்கு உண்டாயிருக்கும். ராமேன் சொல்லுங்க பார்க்கல. அதுபோல ஆமென், நாம் எப்போ ரட்சிக்கப்படுகிறோமோ, ரட்சிக்கப்படும் போது நம்மில் சம்பவிக்கிற காரியம் உலகத்தை விட்டு பிரிந்து தெய்வத்தோடு கூட பற்றி சேருகிறோம். ராமேன் சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. அதனாலதான் ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, ஆமென், காட்டொளிவ மரமாயிருந்த நம்மை ஆண்டவர் வெட்டி எடுத்து நாட்டொளிவ மரமாயிருக்கிற தம்மோடு ஆண்டவர் என்ன பண்ணாரு? இணைத்து வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. முன்பு நாம் நல்ல அனுபவம் நல்ல சுபாவம் உள்ளதல்ல, முன்பு நாம் பரிசுத்தவான்கள் அல்ல. ஆமென் ஆமென். எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்னாடி, தெய்வ கிருபையில் வருகிறதற்கு முன்னாடி நம்ம யாராயிருந்தோ? பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாயிருந்தோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம், பாவம் ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தில் நன்மையை அல்ல கொண்டு வருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராத் பகல் வேளையில் என்ன கேட்கிற தெய்வ பிள்ளைகளோடு சொல்லுகிறேன், ஏது மனுஷனாய் இருந்தாலும் சரி, ஒருவன் பாவத்தில் ஜீவிக்கிறானேயானால் அவனுடைய ஜீவிதத்தில் உண்டாயிருக்கிற அனுபவம் அவனுடைய ஆத்துமா மரித்து போன அனுபவத்தில் ஆயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் அவனால் தெய்வ சப்தம் உணர முடியாததற்கு காரணம், எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் எத்தனை வசனம் கேட்டாலும் சமர்ப்பிக்கப்பட முடியாததற்கு காரணம், தன்னுடைய உள்ளான மனுஷன் ஆத்தும மரணம் தன்னில் சம்பவித்திருக்கிறதுனால. ஹல்லேலூயா. ஆமென். பாவத்தில் ஜீவிக்கிற மனுஷனுடைய ஆத்துமா அது மரித்து போனதாய் காணப்படும். மாத்திரமல்ல, ஏசாயா ஆமென் ஸ்தோத்திரம் 48ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அப்ப பாவத்தில் ஜீவிக்கிற, துன்மார்க்கத்தில் ஜீவிக்கிறவன் எவனோ அவனுடைய ஜீவிதத்தில் சமாதானம் இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது ஏது பாவமானாலும் சரி, குடிப்பழக்கம் ஆனாலும் சரி, சினிமாவானாலும் சரி, விபச்சாரம் ஆனாலும் சரி, ஏது லோக பிரகாரமான பாவத்தில் ஜீவிக்கிறவனுடைய ஜீவிதத்தில் என்ன இருக்காது? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், சர்ச்சில் வருகிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், ஆனாலும் பாவத்தில் ஜீவிக்கிறோம்னா நான் நிச்சயம் சொல்லுகிறேன், சமாதானம் ஜீவிதத்தில் இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பலர் நினைக்கிறது, ரட்சிக்கப்பட்டதுனால, ஞானஸ்நானம் எடுத்ததுனால, ஆமென் ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றதுனால, ஆமென் மாசம் மாசம் திருவிருந்து எடுக்கிறதுனால ஆண்டவருடைய வருகையில் போகலான்னு நினைக்கிறவர்கள் உண்டு. பாவத்திலிருந்து மனம் திரும்பாவிட்டால், பாவத்திலிருந்து பூர்ணமாய் விலகி போகாவிட்டால், பாவத்திலிருந்து விடுதல் பூர்ணமாய் உண்டாகாவிட்டால் ஒரிக்கலும் ஆமென் சொர்க்கராஜ்யம் நம்மளால் காண முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம், இயேசு கிறிஸ்து வருகிறது அவர் பாவியை சேர்க்க அல்ல, தம்முடைய பரிசுத்தவான்கள் சேர்க்கவே அவர் இனி வர போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு முதலாவது இந்த உலகத்தில் மனுஷனாய், அவர் குழந்தையாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டது. ஆமென் ஸ்தோத்திரம், மனுஷனுடைய பாவ பரிகாரத்திற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைக்கு ஆமென் இயேசு உலகத்தில் கடந்து வந்தபோது பலரும் அவரை தள்ளினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிலாத்து ஆமென் அவரை கை கழுவி தள்ளிவிட்டார். ஏரோது அவரை பரியாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. காய்பா ஆமென் ஸ்தோத்திரம் அவரை ஹல்லேலூயா அவதூஷணம் செய்தார். பேதுரு இயேசுவை மறுதலித்தார். யூதா
பிசாசு இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆனால் ஆமென், இயேசு இனி வருகிறது அவர் மனுஷனாய் அல்ல, மகிமை பொருந்தினவராய், நியாயாதிபதியாய், ராஜாதி ராஜாவாய் அவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வர போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்க. அல்லேலூயா. அதனால் ஆமென் ஸ்தோத்திரம். இனியும் காலம் உண்டு, இனியும் நாட்கள் உண்டு, இனியும் சமயம் உண்டுன்னு சொல்லி துணிகரமான அனுபவத்தில் ஜீவிக்க அல்ல, ஆமென், உலகத்தின் அனுபவம் விட்டு பாவத்தை விட்டு தெய்வத்தோடு கூட பற்றி இருக்கிறவர்களாய் மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஜீவனோடு இருக்கிறதனுடைய காரணம் நம்முடைய தெய்வம் ஜீவனோடு இருக்கிறதுனால நாமும் ஜீவனோடு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அப்போ தெய்வத்தோடு கூட என்ன பண்ணணுமா, எப்படி இருக்கணும், பற்றி இருக்கிறவர்களாய் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் பேதுருவுக்கு நிச்சயம் தெரியும், ஹல்லேலூயா, உலகத்தோடு கூட இத்தனை காலகட்டம் நான் பற்றி இருந்தேன், ஆனால் இனி எனக்கு தெய்வம் கொடுக்கிற அழைப்பு உலகத்திற்காக ஜீவிக்க அல்ல, அவருக்காக ஜீவிக்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி சமர்ப்பிக்கப்பட்ட மனுஷன் தான் பேதுரு. பிரைஸ் தி லார்ட். சமர்ப்பிக்கப்பட்ட பேதுருவுக்கு தெய்வம் கொடுத்த 3 வாக்குத்தத்தங்கள் உண்டு. அதில் ஒன்றுதான் நம்ம வாசிச்சோம். என்ன வாக்குத்தத்தம்? பேதுருவோடு கர்த்தர் சொன்னார், பேதுருவே, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பகல்கால பரிசுத்த ஆவியானவர் தெய்வ சபையோடு நோக்கி, தெய்வ ஜனத்தை நோக்கி ஆவியானவர் இடப்படுகிறார். அல்லேலூயா. தெய்வ சபையை ஆத்மாக்களை கொண்டு நிறைக்க தெய்வம் போதுமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு சபையினுடைய அனுபவம் சாதாரணமாய் காணப்படலாம், ஆனால் நிச்சயம் எனக்கு சொல்ல முடியும், அல்லேலூயா, உண்மையாய் தெய்வம் அழைத்து நாம் ஊழியத்தை செய்கிறோம்னா ஆரம்பம் அற்பமாய் காணப்பட்டாலும் முடிவு மேன்மை உள்ளதா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ஊழியத்தை குறித்து அற்பமாக எண்ணுகிறவர்கள் உண்டு, ஒதுக்கி கலையலான்னு நினைக்கிறவர்கள் உண்டு, ஹல்லேலூயா, தகர்த்தெறியலான்னு போராடுகிறவர்கள் உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, தெய்வம் நட்டது நிச்சயமாய் வளரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் 80ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து நாட்டினீர், அதற்கு இடத்தை ஏற்படுத்தினீர், ஜாதிகளை துரத்திவிட்டு அவர்களை நட்டீர். ஆமென். அவர்கள் தேசத்தின் நடுவில் என்ன செய்தார்களா, படர்ந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். 80ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் வேகத்தில். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப அங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து என்ன பண்ணினீர், நாட்டினீர். ஸ்தோத்திரம். ஜாதிகளை என்ன பண்ணினீர், என்ன பண்ணினீர், வாசிமா, ஜாதிகளை துரத்தி விட்டு. இந்த ஜாதிகளை குறித்து ஏசாயா சொல்லுகிறது என்ன, வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 5:1. மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, வேலி அடைத்து போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 80ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் ஜாதிகள் என்று சொல்லப்படுகிற அதே அனுபவத்தை தான் ஏசாயாவை கொண்டு தெய்வம் சொல்லும்போது சொல்லுகிறாரு, நான் அதை வேலி அடைத்து அதை சுற்றிலும் இருக்கிற கல்லுகளை பொறுக்கி. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஒரு செடி வளரணும்னா அதுக்கு வேண்டியது நல்ல மண், 2 அதற்கு தண்ணீர், 3 சூரிய பிரகாசம். இது 3 இருந்தால் ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, எப்பேற்பட்ட செடியானாலும் அது என்ன பண்ணும், வளரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஒரு செடியினுடைய வளர்ச்சியை தடுக்கணும்னா அந்த செடி ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, வளரும் போது அதை சுற்றிலும் கல்லுகள் கொண்டு நம்ம நிரப்புவோம்னா, கல்லுகளை கொண்டு நிரப்பும் போது இந்த செடி ஒரு பரிமிதி விட்டு என்ன பண்ணாது, வளராது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம், இந்த கல்லுகள் எல்லாம் சேர்ந்து அந்த செடியினுடைய வளர்ச்சியை தடுத்து இது வளராதபடிக்கு கடைசியில் சம்பவிக்கிறது என்ன, இந்த செடி பட்டு போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால் தான் தெய்வம் இஸ்ரவேல் ஜனத்தை நடும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஜாதிக கல்லுகளாயிருக்கிற ஆமென் புறஜாதிகளுடைய கிரியைகளை நான் உங்களை விட்டு நீக்கி போட்டேன்.
புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பகல் வேளையிலும் தெய்வ சபையோடு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இந்த தெய்வ சபையினுடைய வளர்ச்சிக்கு விரோதமாய் எழும்புகிற ஏது ஜாதீக கல்லுகளானாலும் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய இந்த ஓய்வு நாள் பகல் வேளையில் அதனை தெய்வம் நீக்கி போடுகிறார். அது ஏது மந்திரவாத ஜாதீக கல்லுகளாகட்டும், ஆமென், விக்கிரகாராதனுடைய கிரியைகளாகட்டும், பொல்லாத வல்லமைகளாகட்டும், நசரேயனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த பகல் வேளையில் தெய்வ சபையை விட்டு நீங்கி போகட்டே. கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆராதித்து ஜெயம் எடுக்கட்டே. சபை மாத்திரமல்ல தெய்வ பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு விரோதமாய், உன்னுடைய தலைமுறைகளுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சகல ஜாதீக கல்லுகள் இந்த பகல் கால கர்த்தர் நீக்கி போடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், தெய்வம் நட்டது வளராதபடிக்கு சில ஜாதிக கல்லுகள் என்ன பண்ணும், எதிரிட்டு நிற்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அதோடு கூட போராட வேண்டியதல்ல, நம்ம செய்ய வேண்டிய காரியம், நாம் நிற்க வேண்டிய அனுபவத்தை நின்னா போதும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நின்னது எங்க, நீரூற்றின் அருகில். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பரிசுத்தாவியினுடைய நிறவில் வசனத்தின்படி தெய்வ கிருபையில் ஜீவிப்போன்னா நமக்கு எதிராய் வருகிற சகல ஜாதிக கல்லுகளோ, நீ யுத்தம் செய்ய வேண்டாம், நீ எதிரிட்டு எழும்ப வேண்டாம். நீ ஆராதிக்கும் போது, நீ அபிஷேகத்தில் நிறைவில் தெய்வத்தை சுதிக்கும் போது சகல ஜாதிக கல்லுகள் நீங்கி போகும். அது இந்த பகல் கால சில குடும்பங்களில் சம்பவிக்கிறது, தெய்வ சபையில் அது சம்பவிக்கிறது. கரங்களை தட்டி ஆராதித்து ஜெயமடைகடே. ஊடரமன ஹதுரமன ரகதல வைடபரகதுனியா. இந்த 2026 தெய்வ சபையை கர்த்தர் வளரும்படி செய்ய போகிறார். இந்த தெய்வ சபை கனி இல்லாத சபை அல்ல, பலம் இல்லாத சபை அல்ல. ஆனால் தெய்வ சபையினுடைய கனியை, தெய்வ சபையினுடைய பலனை அவன் நஷ்டப்படுத்த போராடுகிற சகல ஜாதிக கல்லுகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அப்ப சத்துரு, ஆமென், ஸ்தோத்திரம். தெய்வம் சில மேன்மையான அனுபவங்கள் செய்ய தொடங்கும் போது சத்துரு என்ன பண்ணுவா, எதிரிட்டு போராடுவா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அப்ப கவனிக்கணும், தெய்வம் நட்டதானால் அது வளரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தெய்வம் பேதுருவை அழைத்ததுனால பேதுருவுக்கு தெரியும், ஆமென், அழைத்தது தெய்வமானால் ஒரு சந்தேகமும் வேணாம், ஆமென், தெய்வத்தை நம்பி புறப்பட்டால் போதும், ஆமென், அந்தியம் வரையும் கடைசி வரைக்கும் நடத்த, கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்க அவர் போதுமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை இந்த தேசத்தில் கொண்டு வந்ததற்கு, உங்களை இந்த சபையில் தெய்வம் கொண்டு வந்து நட்டதற்கு, ஆமென், தெய்வத்தினுடைய தீர்மானம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெறுமனையா அல்ல தெய்வம் கொண்டு வந்து நட்டது, தெய்வம் நட்டதே. ஆனால் ஏது போராட்டங்கள் எழும்பினாலும் இந்த பகல் கால பிசாசினுடைய தந்திரங்களை அழித்து மாற்றிக்கொண்டு தம்முடைய சபையை வளர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2026 இந்த சபையினுடைய வளர்ச்சியின் காலகட்டமாய் தெய்வம் மாற்ற போகிறார். ஹalleluya. தூர எல்கையிலிருந்து வரைக்கும் இதனகத் ஆத்மாக்கள் கடந்து வந்து ஆராதிக்கத்தக்கதான அனுபவத்தில் தெய்வ சபையினுடைய விஷாலதையை கற்று இந்த பகல் காலம் ஹalleluya ஆரம்பிக்க தெய்வம் விரும்புகிறார். இதுவரை நரங்கி கொண்டிருந்த அனுபவமாயிருக்கலாம், இதுவரைக்கும் ஹalleluya சோர்ந்து போயிருந்த அனுபவமாயிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், சில தடசமாய் நிற்கிற கல்லுகளை கர்த்தர் எடுத்து மாற்றுகிறார். ஆமென். நாளுகள் கொண்டு இந்த சபை விரும்புகிற ஒரு ஆத்மாக்களுடைய விருத்தி, ஒரு ஆத்மாக்களுடைய அறுவடை இந்த 2026 தெய்வ சபைக்கு தெய்வம் கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிற தெய்வ மக்கள் கரங்களை தட்டி தெய்வத்தை ஆராதிக்கட்டு. பெதஸ்தா குளத்தை தேடி அநேக வியாதியஸ்தர்கள் கடந்து வந்திருந்தது போல இந்த பகல் வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், இந்த தேசத்தின் நடுவில் பாரம்பரியத்தினுடைய அனுபவத்தில், ஆமென், போராட்டத்தின் நடுவில் இருளில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த சபைக்ககத்து கடந்து வந்து விடுவிக்கப்படத்தக்கதாய் கர்த்தருடைய மகத்துவம் தெய்வ சபைக்காய் வெளிப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், ஸ்தோத்திரம். சில ஜாதீக அனுபவங்கள், ஆமென், எதிரிட்டு நிற்கிற அனுபவங்கள் கண்டு சோர்ந்து போக வேண்டாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் விதமாய் இடப்படுகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது போல, ஹalleluya, யோசுவாவே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். அதனாரகனா ஹர்த்தனாதிபல் பிரௌடமனகதன் வைடனாதியா. ஹalleluya. யோசுவாவை குறித்து வேதம் சொல்லும்போது எகிப்தில் அடிமையாய் இருந்தவன்,
அடிமைத்தனத்திலிருந்து தெய்வம் அவனை விடுவித்து ப்ரமோஷன் கொடுத்து, ஹalleluya, ஒரு யுத்த வீரனாய் தெய்வம் அவனை மாற்றி, பின்னை தெய்வம் அவனை யோர்தானில் கொண்டு வந்தபோது அவனை கர்த்தர் ஒரு தலைவனாய் ஏற்படுத்தி வைத்திருந்தது போல, ஆவியானவர் சொல்லுகிற ஒரிக்கல் சிந்தித்தது அல்ல தெய்வ வேலையினுடைய முகத்து கடந்து வருவீர்கள் என்று சொல்லி, ஆனால் ஆண்டவருடைய அனாதி தீர்மானம் ஹalleluya உண்டாயிருந்தபடியினால் தகர்ந்து போக வேண்டிய அனுபவத்தின் நடுவில் எத்தனையோ தடவைகளில் சத்துரு மரணவாசங்கள் உண்டாக்க எதிரிட்டு போராடப்பட்ட அனுபவங்கள் உண்டு. பலகீனம் கொண்டிட்டு பிராணனை வேட்டையாட சத்துரு எதிரிட்ட அனுபவங்கள் உண்டு. ஜீவனோடு நிறுத்தினதோ தெய்வத்தினுடைய கிருபை என்று ஆவியானவர் இடப்படுகிறார். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஓ நீ உயிரோடு இருக்கும் நாளவும் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்ன கர்த்தர் இந்த பகல் வேளையில் ஆமென் தெய்வ வேலைக்கு விரோதமாய் போராடுகிற சில ஜாதிக கல்லுகளுடைய அனுபவத்தை கர்த்தர் இந்த பகல் கால நீக்கி கலைந்து கொண்டு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஹalleluya, தெய்வம் உன்னோடு கூட உண்டென்பதை ஆமென் இந்த தேசத்தின் நடுவில் வெளிப்படுத்தத்தக்கதாய் கர்த்தருடைய மகத்துவம் ஹalleluya தெய்வ ஜனத்தோடு கூட இருந்து ஆமென் தெய்வத்தினுடைய கிரியை நான் வெளிப்படுத்துவேன் என்று ஆவியானவர் இடப்படுகிறார். ஓ யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் கனிதரும் செடியாய் இருந்தது போல ஆவியானவர் சொல்லுகிற நாளுகள் கொண்டு ஆமென் பிரயாசப்படுகிறீர்கள். ராத்திரி முழுவதும் பேதுரு பிரயாசப்பட்டது போல, படகு வெறுமனையாய் இருக்கிறதை கண்டு வேதனிக்கப்பட்டது போல ஆமென் ஆண்டுகளாய் பிரயாசப்படுகிற அனுபவங்கள் உண்டு. ஆனால் விரும்புகிறது போல உள்ள ஆத்மீக விடுதல்கள் ஆமென் ஆத்மாக்களுடைய வரவு இதனகத்து வெளிப்படக்கூடாதபடி சத்துருவானவன் தடை செய்து வைத்திருக்கும் போது ஆமென் இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியர்கள் அதை கொள்ளையாடி கொண்டு போனது போல இதனகத்து வருகிற ஆத்மாக்களை ஆமென் கொள்ளையாடி கொண்டு போகிற சில ஜாதிக போராட்டங்கள் உண்டு. அதனை இந்த கூட்டங்கள் மூலமாய் நான் தகர்த்து மாற்றிக்கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு கிதையோனை கொண்டு ஒற்ற ஒரு மனுஷனாய் மீதியானியர்களை முறியடிக்க அதிகாரப்படுத்தினது போல நான் என் ஜனத்தை பலப்படுத்தி ஆமென் சங்கீதம் 25 ஆமென் 3ஆம் வசனம் வாசித்து திடன்கொள்ள ஆவியானவர் இடப்படுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தெய்வ மகத்துவத்தினுடைய மேன்மகள் இந்த பகல் காலன் வெளிப்படுத்தி ஆதரிக்கிற தெய்வம் என்று ஆவியானவர் இடப்படுகிறார். அதனாரகனாரகதல் பிரௌடம் ஜனாதகனரகதல் வைடனா ஆவியானவர் விதமாய் இடப்படுகிறார். ஹalleluya. உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது போல, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலும் நீங்கள் வனாந்தரத்தில் கடந்து வந்த வழிகளிலும் நீங்கள் கடந்து வந்த இந்த கானான் தேசத்திலும் நான் உங்களுக்காக யுத்தம் செய்தது போல வரும் நாட்களில் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்ன வார்த்தையை ஆவியானவர் இடப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தம் உன்னுடையது அல்ல என்னுடையது. அதனாரகதல் பிரௌடமனகதல் வைடனாதியா, நீங்கள் அமர்ந்திருந்த தெய்வம் நான் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாய் தேசத்தின் நடுவில் ஒரிக்கலும் தெய்வ சபையினுடைய வளர்ச்சியை வெளிப்பட விடமாட்டேன் என்று போராடுகிற ஜாதிக சக்திகளை அழித்துக் கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென் தேசத்தின் நடுவில் சில உன்னத அனுபவத்தில் உள்ளவர்கள் வரையும் ஒரிக்கலும் ரட்சிக்கப்படுவதில்லை என்று வாதாடுகிற அனுபவம் உள்ளவர்களை வரையும் இந்நாட்களில் தெய்வம் தொட்டு ரட்சித்து அதனாரகதல் பிரௌடமனாதியா ஆமென் தமஸ்குவுக்கு நேராய் தெய்வ ஜனத்தை அழிக்கும்படி ஆமென் கையில் நிருபமும் ஏந்தி கொண்டு போன ஒரு சவுலை கர்த்தர் தமஸ்குவினுடைய பழிவாசலில் வைத்து தொட்டு தெய்வ சபைக்கு ஊழியத்திற்கு பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றினது போல சிலரை எல்லாம் கர்த்தரின் நாட்களில் தொட்டு விடுவித்து தெய்வ சபையில் தூணாய் மாற்றுகிற அனுபவம் உண்டு. ஆவியானவர் இடப்படுகிறார். ஆகையால் தைரியம் உள்ளவனாய் ஆமென் ஆவியானவர் பேதுருவோடு சொன்னது போல கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அறையை கட்டிக்கொள், உன்னுடைய பாதரட்சையை தொடுத்துக்கொள். அதனாரகதா வைடம் ஜனாதகடரகதல் வைடமனாதியா, நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த ராத்திரி காலம் இடப்படுகிறார். அதனாரகனா ஹர்த்தனாதிகனரகதன். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அப்போ ஒண்ணு பேதுருவுக்கு தெய்வம் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை என்ன பண்ணுவேன், மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். இரண்டாவது காரியம் வேகத்தில் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். யோவான் ஆமென் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் பேதுருவோடு தெய்வம் சொன்ன காரியம் என்ன? 18ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம் வேகத்தில். மத்தேயு சுவிசேஷம் 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பேதுருவோடு தெய்வம் கொடுக்கிற வாக்குத்தத்தம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை அதை என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பேதுருவை நோக்கி கட்ட சொல்லுகிற, பேதுருவே இருக்கிறாய், பாறையாகிற உன்மேல் என் சபையை கட்டுவேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு பாதாளத்தினுடைய வாசல்களும் அதை மேற்கொள்வது இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
அப்போ ஸ்தோத்திரம், இது பேதுருவோடு சொல்ல காரணம் என்ன? மேல வாசிக்கும் போது தெரியும், இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி கேட்கிற சில அனுபவங்கள் உண்டு. கேள்வி கேட்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். மனுஷகுமாரனா இருக்கிற என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? ஒவ்வொருவங்க ஒவ்வொரு காரியம் சொல்லுகிறாங்க. ஆனால் பேதுரு மாத்திரம்தான் கிளியரான ஒரு பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னாரு? ஆமென் ஸ்தோத்திரம், நீர் மெய்யாகவே யாரு? ஆமென் ஸ்தோத்திரம், தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ பேதுருவை நோக்கி இயேசு சொல்லுகிறாரு, இது மாம்சமோ அல்ல உனக்கு இதை வெளிப்படுத்தினது, என் பிதாவாகிய தெய்வம் உனக்கு இதை வெளிப்படுத்தினார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. மெய்யான வெளிப்பாடு சொன்ன பேதுருவை நோக்கி ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லுகிறாரு, பேதுருவே, உன்னை கொண்டு நான் சபையை கட்டுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அபிஷேகம் இல்லாத, வசனம் இல்லாத, தெய்வ கிருபை இல்லாத, ஆமென், மாம்சத்தில் ஜீவிக்கிறவனை கொண்டு அல்ல தெய்வம் சபையை கட்டுகிறது. ஜெபிக்கிற, உபவாசிக்கிற, ஆராதிக்கிற, தெய்வீக வெளிப்பாடுள்ளவர்கள் யாரோ அவர்களை கொண்டு தெய்வம் தெய்வ சபையை கட்டுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2026 தெய்வ சபை ஜபத்திலும் ஆராதனையிலும் உபவாசத்திலும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆத்மீக அனுபவத்தில் வளர தயாரானால் வாக்தத்தம் பேதுருவோடு சொன்னது போல நான் என் சபையை கட்டுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆத்மீக விடுதல்களுக்கு விரோதமாய் ஆமென் மறைவிடங்களில் போராடுகிற சகல பாதாளத்தினுடைய வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் அடைந்து போவதாக விசுவாசிக்கிற தெய்வ மக்கள் கரங்களை தட்டி வாய்களை திறந்த தெய்வத்தை ஆராதிக்கட்டே. சாத்தானிய வியாபார அழியப்படட்டும். ஜனத்தை விட்டு கொடாதபடி, ஜனங்கள் கடந்து வர முடியாதபடி ஜனத்தை பிடித்து வைத்திருக்கிற பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் தேசத்தில் ஜனத்தை பிடித்து வைத்திருக்கிற சகல பாதாளத்தினுடைய சக்திகள் இயேசுவின் நாமத்தில் அடைந்து போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3 பேதுருவுக்கு தெய்வம் கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்கு தெரியும். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறாரு. 21ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நீ இளவயதுள்ளவனாய் இருக்கிறாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 3வது அழைத்த பேதுருவுக்கு தெய்வம் கொடுத்த வாக்குத்தத்தம், 3வது தெய்வம் பேதுருவோடு சொன்ன காரியம், பேதுருவே, நீ முதிர் வயது ஆகாமல் என்ன பண்ண மாட்ட? சாக மாட்ட. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. காரணம் பேதுரு ஆமென் ஸ்தோத்திரம் பலவிதமான அனுபவத்தோடு கூட கடந்து போகிறார். நமக்கு தெரியும், இந்த சம்பவத்துக்கு முன்னாடி தான் பேதுரு இயேசுவை மறுதலித்து பின்வாங்கி போனவன். பேதுருவை தெய்வம் மறுபடியும் அழைக்கும் போது வெறுமனையா அல்ல அழைக்கிறது. பேதுருவுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை தெய்வம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. நீ முதிர் வயதுள்ளவனாகி ஆமென் நான் உனக்கு வைத்திருக்கிற தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றினதற்கு பின்பதாகவே நீ மரிப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பேதுரு மரிக்க வேண்டியது எப்போ தெரியுமா? கெத்செமனே தோட்டத்தில். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கல. காரணம், நியாயப்பிரமாணப்படி ஒருவனுடைய மனுஷனுடைய கழுத்து வெட்டப்பட்டால் அல்லது ஒருவன் கொல்லப்பட்டால் அதே போல அவனும் என்ன பண்ணணும்? சாகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கல. ஆனால் இயேசு பேதுருவோட வந்துட்டு சொன்னாரு, பேதுருவே, 1 மணி நேரமாகல நீ என்னோடு கூட என்ன பண்ணணும்? விழித்திருந்து ஜெபிக்கணும். ஆனா பேதுரு என்ன பண்ணல? ஜெபிக்கல. ஆனால் சம்பவித்தது நமக்கு தெரியும். ஆமென் ஸ்தோத்திரம். இயேசுவை பிடிக்க போர் சேவகர் வந்தபோது பேதுரு ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு மனுஷனுடைய காதை என்ன பண்ணா? வெட்டினா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கல. நான் உதாரணம் சொல்லுகிறேன். காது வெட்டினவன் கொஞ்சம் மாறி கழுத்து வெட்டி இருந்தா சம்பவம் வேற. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கல. ஹல்லேலூயா. ஆனால் இது நடக்காமல் இருக்கிறதற்காக தான் இயேசு சொன்னாரு, பேதுருவே, நீ என்னோடு 1 மணி நேரமாக விழித்திருந்து ஜெபிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படியானால் அது சம்பவிக்காமல் இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று ஆமென் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம் கெத்செமனேயில் வெளிப்பட்டதனால. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால் இந்த பகல் வேளையில் சில குடும்பங்களை நோக்கி, தெய்வ பிள்ளைகளை நோக்கி நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நம்மில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். நம்மில் உள்ளவர்கள் இதுவரைக்கும்
ஜெபத்தினுடைய அனுபவத்தில் ஏறி வராமல் இருக்கலாம். என்னோட ஜெபிக்க யாரும் இல்லை, என்னோடு தெய்வத்தை ஆராதிக்க யாரும் இல்லைன்னு நீ ஒதுங்கி போகிறதற்கல்ல. நீ வீட்டு நகத்து தனிமையாய் ரட்சிக்கப்பட்டாலோ தெய்வ சமூகத்தில் நீ உண்மையாய் தெய்வத்தை ஆராதிக்கிறது ஜெபிக்கிறது உண்மையானால் உன்னுடைய ஜெபம் உன்னுடைய கூடாரத்தின் அகத்து ரட்சிக்கப்படாத ஜெபம் இல்லாமல் தெய்வம் இல்லாதிருக்கிற சிலரை இந்த வருஷத்தில் ரட்சிக்கும் என்று விசுவாசிக்கிற எத்தனை பேர் உண்டு? இதனகத்து சில వ్యక్తిகளுக்காக தெய்வ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் உண்டு. சிலருடைய பெயர் எழுதி வைத்து ஜெபிக்கிறவர்கள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் எல்லாம் தெய்வம் தொடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திர. காத்திருந்து ஜெபிக்கிறது விருதாவாய் அல்ல. எத்தனையோ தினராத்திரங்கள் தெய்வ சமூகத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் உண்டு. எங்கிலும் ஒரு விடுதல் வெளிப்படவில்லையே என்று சொல்லி வேதனிக்கப்படுகிற சில சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அதனாரகதல் பிரௌடமனகதல் வைராதியா, சில விடுதலினுடைய ஆண்டாய் ஹல்லேலூயா நிந்திக்கப்பட்ட காலகட்டங்களுக்கு நிகராய் ஆமென் சில கேள்விக்குறி மாத்திரம் உள்ள ஜீவிதத்தின் அனுபவத்தில் தெய்வம் சில பரிகாரங்கள் இந்த ஆண்டில் வெளிப்படுத்தி விடுவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியானால் பேதுரு மரிக்காததற்கு காரணம் ஒன்று, இயேசுவினுடைய ஜெபம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரெண்டு, பேதுரு மரிக்காததற்கு காரணம் ஆண்டவருக்கு அவனை குறித்து ஒரு வாக்தத்தம் உண்டு. இவன் யார் ஆகணும்? பெந்தேகோஸ்தே மற்றுள்ளவர்கள் எல்லாரும் பேதுருவை தோல்வியுற்றவனாய் காணும்போது அன்னைக்கே தெய்வம் பேதுருவை தேடி வந்ததனுடைய காரணம் அவனுடைய தோல்வியினுடைய அனுபவத்தை சொல்லி அவனை ஒதுக்கி கலைய அல்ல. அவன் தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுத்த பேதுருவை அவன் தெய்வ ரூபாந்தரப்படுத்தி 3.5 வருஷம் பின்னிட்ட போது பேதுரு மாளிகை முறியில் அப்போஸ்தலருடைய நாளில் பெந்தேகோஸ்தே நாளில் பிரசங்கித்த போது அநேகர் தொடப்பட தெய்வம் அவனை உபயோகித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் பேதுரு சொல்லுகிறாரு, நம்ம வாசிச்ச குறிவசனம் அதை ஒற்ற வார்த்தையில் நான் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிற நேரம் முடிஞ்சது. வாசிங்க 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என்ன வாசிச்ச? 1 பேதுரு புஸ்தகம் 4:14. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் பேதுரு தைரியத்தோடு தெய்வ சபையை நோக்கி சொல்லுகிறாரு, சபையே, ஆத்மாக்களே, தெய்வ பிள்ளைகளே, மக்களே, ஆமென் ஸ்தோத்திர, தெய்வ பிள்ளைகளை நோக்கி தைரியத்தோடு பேதுரு சொல்லுகிறாரு, நீங்கள் கிறிஸ்துவின் நாமம் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க, நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கல. காரணம், ஒரு காலகட்டத்தில் நானும் கிறிஸ்துவுக்காக இறங்கி புறப்பட்ட நிமித்தமாய் நிந்தைகள் கேட்டவன், அபமானங்கள் கேட்டவன், என்றைக்கோ தகர்ந்து போக வேண்டியவன். ஆனால் தெய்வம் எனக்கு கொடுத்த ஒரு வாக்தத்தம் உண்டாயிருந்தபடியினால் வாக்தத்தம் நிறைவேற வேண்டிய என்னுடைய ஜீவிதத்தில் அநேக நிந்தனைகள் சத்துரு கடத்திவிட்டு என்னை ஒதுக்க பார்த்துட்டோ. இன்னைக்கு நான் ஒதுங்கி போதாததற்கு காரணம் வாக்குத்தத்தம் தந்த தெய்வம் என்னோடு கூட உள்ளபடியினால். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இந்த பகல் கால உணர முடிகிறது? அன்றைக்கு பேதுருவோடு மாத்திரம் வாக்தத்தம் செய்த தெய்வம் அல்ல, இந்த பகல் வேளையில் தெய்வ சபையோடு தெய்வ ஜனத்தோடு சொல்லுகிறார், கிறிஸ்துவின் நாமம் நிமித்தமாய் ரட்சிக்கப்பட்டதினால, ஞானஸ்நானம் எடுத்ததினால, ஆமென், தெய்வத்திற்காக வேறுபட்ட அனுபவத்தில் உபதேசத்தில் ஜீவிக்கிறதுனால, பரிசுத்தத்தில் வாழுகிறதுனால, உலகத்தினுடைய கிரியைகளில் கடந்து போகாதபடி வேறுபட்ட அனுபவத்தில் ஜீவிக்கிறதுனால, நீ நிந்தை கேட்டு நடக்கிற விசுவாசியானால், நிந்திக்கப்பட்ட நடக்கிற தெய்வ பிள்ளையானால், நீ நிந்திக்கப்பட்ட காலகட்டங்களுக்கு நிகராய், நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராய் 2026 தெய்வமுடைய வெட்கத்திற்கு பதிலாக உன்னுடைய தலை உயர்த்துகிறவர். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை தட்டி தெய்வத்தை ஆராதிக்கதே. அல்லேலூயா. அது இந்த பூமியில் மாத்திரமல்ல தெய்வ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்காக நிந்த கேட்டு நீ நடக்கலாம். இன்னைக்கு உன்னை பலரும் அவமானிக்கலாம், பலரும் நீ தெய்வத்துக்காக நிற்கும் போது அவன் உன்னை தள்ளி விடலாம். அவன் ஸ்தோத்திரம், நீ தெய்வத்திற்காக நிற்கிறதுனால உன்னுடைய அந்நிய பாஷையை, உன்னுடைய ஆராதனையை அவன் பலரும் அற்பமாய் என்னை உன்னை ஒதுக்கி நிறுத்தலாம். ஆனால் இந்த ராத்திரி காலை சொல்லுகிற ஒரு நாள் வரும், அவன் ஸ்தோத்திரம், தள்ளினவர்கள் கண்கள் காண, இன்னைக்கு அவமானிக்கிறவருடைய கண்கள் காண ஒரு நாள் நீ கிறிஸ்துவோடு மகிமையாய், அவன் தேஜஸின் சரீரத்தோடு, மகிமையின் சரீரத்தோடு, ராஜாதி ராஜாவோடு கூட இந்த பூமியை அரசாட்சி செய்ய அவர் நம்மையும் ஒரு நாள் கொண்டு வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களே. அல்லேலூயா.
அதனாலதான் பக்தர்கள் இந்த பூமியில் வேதனைகள் அனுபவிச்சிட்டோம். ஸ்தேவான் முதற்கொண்டு யோவான் ஸ்நாபகன் முதற்கொண்டு பலரும் இரத்த சாட்சிகளை மரிக்க சமர்ப்பிக்கப்பட்டதனுடைய காரணம் என்னன்னா, அவன் தெய்வத்தினுடைய மகிமையை கண்ட அவர்களுக்கு, தெய்வத்தை ஆழமாய் அறிந்த அவர்களுக்கு இவ்வுலகத்தினுடைய பாடுகள் பெரிதல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் இக்காலத்தினுடைய பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கதல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இந்த மகிமையின் அனுபவம் வேணும்? இது நம்முடைய ஜீவிதத்தில் உண்டாகணும்னா, இது நம்முடைய ஜீவிதத்தில் சம்பவிக்கணும்னா, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை நம்ம எடுக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. காரணம் ரகசிய வருகையில் ஆமென் ஸ்தோத்திரம் எடுக்கப்பட்டால் மாத்திரம் தான். காரணம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை 2 கட்டம். அல்லேலூயா. அவர் முதலாவது வருகிறது எப்படி வருவார்? திருடனை போல வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்கல. திருடன் வருகிறது எதற்காக? நம்ம வீட்டில் இருக்கிற உடைஞ்ச பக்கெட்டை எடுத்துட்டு போகிறதற்கு அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்கல. அல்லேலூயா. ஏதங்களும் திருடன் நம்ம வீட்டில் வருது, கதவு திறந்து இருக்குது, எல்லாம் ஓப்பன்ல இருக்குது, பீரோவும் திறந்து இருக்குது, நகை உண்டு, பணம் உண்டு, இதெல்லாம் உண்டு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டில் இருக்கிற ஓட்ட பக்கெட் எடுத்துட்டு போவானே. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கல. காரணம் நம்முடைய ஜீவிதம் எப்படிதான் இருக்குது பல வேலைகள்ல. ஆமென் சொல்லுங்க பாக்கல. ஒரு தடவை ஒரு பையன் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுகிற சைடுல இருந்து ஒரு பையன், வாலிப பையன், ஆண்டவரே நிறைக்கணும் நிறைக்கணும் நிறைக்கணும். அவனுடைய அம்மா அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ணுகிற, ஆண்டவரே அவனை நிறைக்க கூடாது. காரணம் அவனுக்கு ஒரு லீக் உண்டு. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பாக்கல. பையன் ஜெபம் பண்ணுகிறான், என்ன நிறைக்கணும். அம்மா ஜெபம் பண்ணுகிறாங்க, தெய்வமே அவனை இப்ப நிறைக்க கூடாது, அவனுக்கு ஒரு லீக்கு உண்டு. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பாங்கல. அல்லேலூயா. நம்ம பலரும் தெய்வ சமூகத்தில் வந்து என்ன பண்ணுகிறோம்? ஆராதிக்கிறோம். 1 மணி வரை 1:30 மணி வரை தீ கத்தி இங்கே பயங்கர ஆராதனை. ஆமென் சொல்லுங்க பாக்கல. 2 மணி ஆகும்போது நம்ம எங்க போவோம்? வீட்டில் போக. 2:30 மணி ஆகும்போது ஆமென் சிலர் போவாங்க எங்க? யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பின்ன டிவியிலும் சினிமாவிலும் எல்லாவற்றிலும் போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கல. அல்லேலூயா. கன்வென்ஷன் நடக்கும் போது 3 நாள் காய்ச்சல் அடிக்கிறது போல பயங்கர தீ. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கல. அல்லேலூயா. அடுத்த நாள் தொடங்கி உலகத்தினுடைய அனுபவத்தில், ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கல, நம்முடைய இஷ்டத்தில் உலக பிரகாரமான அனுபவத்தில், ஜீவிதத்தினுடைய அனுபவத்தில் நம்ம ஓடி திரிஞ்சிட்டு இருக்கிறோம். நம்மளும் சொல்லுவோம் இயேசு வரும்போது போவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கல. அல்லேலூயா. இயேசு வருகிறது கள்ளனையும் கொள்ளைக்காரனையும் பாவியையும் சேர்க்க அல்ல, தமக்காக காத்து கொண்டிருக்கிற பரிசுத்த வாட்டிகளை சேர்க்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கல. ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற ஏது நிமிஷத்திலும் என்னுடைய மனவாளன் வருவார், என்னுடைய இரட்சகர் வருவார், எனக்காக இரத்தம் சிந்தின என்னுடைய தெய்வம் வருவார் என்று அவருடைய வருகைக்காக வாஞ்சையோடு காத்திருக்கிற தம்முடைய சபையை சேர்க்க அவர் வேகத்தில் வரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அன்றைக்கு ஆமென் இன்னைக்கு நம்மளை நிந்திக்கிற அவமானிக்கிற சகல பேரும் ஆமென் இயேசுவினுடைய 2வது வருகையில், பகிரங்க வருகையில் நாம் அவரோடு கூட வரும்போது அன்னைக்கு நிந்தித்தவர்கள் நம்மை அண்ணாந்து பார்ப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஆமென் ஸ்தோத்திரம். பூமியில் மாத்திரமல்ல, சொர்க்கத்திலும் தெய்வம் பிரதிபலன் கொடுக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. ஆனால் பூமியில் சம்பவிக்கிறது என்ன? பேதுரு முதற்கொண்டு அப்போஸ்தலர் எல்லாரும் தெய்வ நாமத்துக்காக நிந்தைகள் அனுபவிச்சவங்க. ஆனால் அவர்கள் சொல்லுகிறாங்க, நாங்கள் நிந்திக்கப்பட்டது எங்களுக்கு என்னது? பாக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. அப்போ லாட்டரி டிக்கெட்டில் 1.5 கோடி அடிக்கிறது அல்ல பாக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. பலரும் காத்திருக்கிறவர்கள் உண்டு. ரட்சிக்கப்பட்டாலும் தேடி தேடி போய் எடுக்கிறவங்க ஏதங்களுக்கு கிட்டட்டேன்னு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கல. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எடுத்து லாட்ரி நடத்துகிறவன் கோடீஸ்வரன். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுகிறோம்? தேடி தேடி நடக்கிறவர்கள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்கல. அல்லேலூயா. லோக பிரகாரமான நன்மைக்காக சர்ச்சை ஆராதனை கூட வராம, சபா ஆராதனை கூட வராம, வேலைக்குன்னு ஓடுகிறவர்கள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம கல்யாண வீடு, விருந்து வீடு, காது குத்து, பின்ன சடங்கு வீடு, ஆமென் ஸ்தோத்திரம், பின்ன ஆர்சிக்காரங்க பிள்ளைக்கு ஸ்தோத்திர ஸ்நானம். அது ஸ்நானம் அல்லவே அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கல. காரணம் பைபிள்ல தெளிப்பு ஸ்நானம் அல்லவே அல்ல. வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு ஸ்நானம் எடுத்தது எப்படி? ஹலோ, யோர்தானில் எடுத்தார். எப்படி எடுத்தார்? அவர் கலிலேயாவில் இருந்து நடந்து வந்து யோர்தானில் ஸ்தோத்திர ஸ்நானம் எடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் ஸ்நாபகனுடைய கைக்கீழில் மரியாளும் யோசேப்பும் டர்க்கி டவலில் பொதிஞ்சு சாக்ஸும் போட்டு பவுடரும் போட்டு வாவாவோ பாடி எல்லாம் சிமியோனுடைய முன்பில் வந்தது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலரும் அதை ஞானசானம் சொல்லுகிறவங்க உண்டு. அது ஞானசானம் ஒன்றும் அல்ல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஞானசானம் எடுத்தது தன்னுடைய 30ஆம் வயதில். ஆமென் ஸ்தோத்திரம். அவர் என்ன பண்ணார்? யோர்தானில் வந்து
நடந்து வந்து ஞானஸ்தானம் எடுத்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க வாங்கல. அல்லேலூயா. அப்போ பிள்ளைகள் ஆனாலும் சரி உந்தி தள்ளி ஞானஸ்தானம் எடுக்க சமயம் ஆச்சுன்னு சொல்லி ஆமீன் ஸ்தோத்திரம் முக்கி விட ஆயத்தப்படக்கூடாது. அவர்களுக்கு சுபோதம் வரணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க வாங்கல. அல்லேலூயா. தாய் தகப்பன் சொல்லுவாங்க, மக்களை இப்போ ஞானஸ்தானம் எடுறா. இப்போன்னா ஆமீன் சென்ட்ரு பாஸ்னும் உண்டு. ஆமீன் இப்போ ஞானஸ்தானம் எடுத்தால் நல்ல பெண்ணும் கிட்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவனை சென்ட்ரு பாஸ்டும் சீஃப் பாஸ்டும் எல்லாம் சேர்ந்து முக்குவாங்க. இவன் அன்னைக்கு முங்குவான், பின்ன ஒரு ஆராதனைக்கு வரமாட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு பலருடைய அனுபவம் அது. அதனால ஸ்நானம் எடுக்கிறது ஆமீன் ஸ்தோத்திரம். சிலர் ஞானஸ்தானம் எடுக்கிறது எதுக்காக? மற்றுள்ளவங்க எல்லாரும் திருவிருந்து ஆகும்போது என்ன பண்ணுவாங்க? அப்பமும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காரணம் ஒரு பையன் கேட்டது, பாஸ்டர் எனக்கும் சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுக்கணும். நான் சொன்ன மக்களை ஆண்டவர் இடப்பட்ட எடுக்க அது ஒன்றும் இல்லை. எல்லா ஞானஸ்தானம் திருவிழா குடிக்கிறாங்க, நாங்கள் மாத்திரம் பசியோடு இருக்கிறோம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது வயிற்று ஜீவன் பெற. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலாக. காரணம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாத ஒரு மனுஷனுக்கு பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் ஆமென், நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் ஆகிறது எப்போ அப்படின்னா நம்ம ஞானஸ்நானம் பெறும்போது. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சர்ச்சில் வரும்போது அல்ல நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் ஆகிறது. கன்வென்ஷனுக்கு காணிக்க கொடுக்கும் போது அல்ல, சர்ச்சுக்கு ஃபேன் வாங்கி போகிறதுனால அல்ல, ஆமென் ஸ்தோத்திரம் கூட்டம் நடக்க சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்கிறதுனால அல்ல. நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் ஆகிறது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்றால் மாத்திரமே நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் ஆகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டுள்ளவங்க கை தூங்க பார்க்கலாம். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டுள்ளவங்க ஓகே. எடுக்காதவங்க கை தூங்க பார்க்கலாம். எடுக்காதவங்க ஸ்தோத்திரம் உண்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கல. எங்களுக்கு கை தூக்காமல் இருக்கிறவங்க உண்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கல. காரணம் ரெண்டு கூட்டத்திலையும் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு தெரியும் ஸ்தோத்திரம் இருக்கிறவங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கல. அப்படி உள்ளவர்களோட சொல்லுகிற ஆமீன் ஸ்தோத்திரம். நான் இந்த பகல் காலம் வந்தது இது சொல்லதான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. உங்களுடைய பணத்திற்காக அல்ல, நன்மைக்காக அல்ல, மறுபடி கூப்பிடணும்னு விரும்பியும் வந்தது அல்ல. வந்ததனுடைய ஒற்ற ஒரு நோக்கம் ஆமீன் சொல்ல வேண்டியது சத்தியத்தை சொல்லிட்டு போகணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. நம்ம கடந்து துள்ளி ஆராதிக்கிறோம் ஸ்தோத்திரம், அதெல்லாம் நல்லது, சந்தோஷம். ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டோ மனம் திரும்பாமல் போனால், ஞானஸ்தானம் எடுக்காமல் போனால், ரட்சிக்கப்படாவிட்டால் ஒரிக்கலும் பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கல. இன்னைக்கு பூமியில் இருக்கும்போது பாஸ்டர் இடத்துல வரும்போது நம்ம ஞானஸ்தானம் ஒன்று எடுக்காவிட்டாலும் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அந்த சகோதரியை ரட்சிக்கணும், அவங்கள விடுவிக்கணும், அவங்களுக்கு நன்மை கொடுக்கணும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என்ன கொடுப்பார்? விடுதல் ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் நம்ம போகும்போது பாஸ்டர் சொல்லுகிறாரு, ஆண்டவரே என்னுடைய சபையில் அப்பப்போ வருகிற விசுவாசி அடிக்கடி சபைக்கு வருவாங்க, ப்ரேயர் அட்டன் பண்ணுவாங்க, ஆமீன் ஸ்தோத்திரம், நல்ல குடும்பம், உன்னை மேலே ஏற்றி விடணும்னு ஆண்டவர் சொல்லுவார். பூமியில் டைம் கொடுத்தப்போ அவங்களுக்கு என்ன இல்லை? சமயம் இல்லை. அதனால் இனி அதற்குரிய சமயம் அல்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே இதுவே ரட்சண்யத்தின் நாள். அதனால தான் கன்வென்ஷன் கூட்டம் வைக்கிறது. ஆமீன் ஸ்தோத்திரம். அப்பப்போ வந்து தலை காட்டிட்டு போகிறது அல்ல கிறிஸ்தவ ஜீவிதம். சத்தியத்தை கேட்டு அதன்படி சமர்ப்பித்தால் மாத்திரமே ஆண்டவருடைய வருகையில் போக முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால் இந்த பகல் காலை சொல்லுகிறேன், ஆமீன் ஸ்தோத்திரம், எரிகிற அக்கினி தீயில் நாம் வீழாமல் இருக்க, நம்முடைய சரீரம் தீயில் போகாமல் இருக்க, நித்தியமாய் உள்ள மரண வேதனை நாம் அனுபவிக்காமல் இருக்கதா, உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஐயோ என்று அலறிடும் குரல் ஒன்று, நரகத்தில் வேதனையோ, பாவி மனம் திரும்பு, ஐயோ என்று அலறிடும் குரல் ஒன்று, நரகத்தின் வேதனையோ, பாவி மனம் திரும்பு, தேவனை மறந்து பாவத்தில் வாழ்ந்தால் நீ எரி கடலில் விழுவாய். தேவனை மறந்து பாவத்தில் வாழ்ந்தால் நீ எரி கடலில் விழுவாய். மாமிசம் தீனால் அழிந்திடும் வேளையில் புழுக்கள் உன் படுக்கைதான் பரிதபிப்பாய். மாமிசம் தீனால் அழிந்திடும் வேளையில் புழுக்கள் உன் படுக்கைதான் பரிதபிப்பாய். ஐயோ என்று அலறிடும் குரல் ஒன்று, நரகத்தின் வேதனையோ, பாவி மனம் திரும்பு. அல்லேலூயா. என்ன சம்பவிக்குமா? நரகத்தில் சாகாத புழுக்களும்
பூச்சிகளே உன் போர்வை, புழுக்களே உன்னுடைய படுக்கையாய் மாறும். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நரகத்தில் நாம் வீழாமல் இருக்கதா நம்முடைய சகல பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு கெஸ்தமனே தோட்டம் முதல் கொல்கோதா மலை வரையும் தன்னைத்தான் கிருபாதார பலியாய் ஒப்பு கொடுத்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி ஆமென் ஸ்தோத்திரம் தலை சாய்க்க இடமில்லாதபடி சொந்த தோளில் தலை சாய்த்து நம்முடைய அருமை நாதர் நமக்காக மரித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் இந்த ராத்திரி காலம் இதுவே ரட்சண்யத்தினால் இனியும் தாமதம் பண்ண அல்ல, மனுஷனை பார்த்து அல்ல, குடும்பத்தை பார்த்து அல்ல, சத்தியத்தை அறிந்தால் சத்தியத்திற்காய் நாம் சமர்ப்பிக்கப்படணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் பேதுரு சொல்ல அல்ல MBBS படித்தவர்கள் மேலே அல்ல, ஆமென் உலகத்தில் அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் மேலே அல்ல நான் இருக்கிறேன் ஆண்டவர் சொன்னது. நிந்திக்கப்பட்டட்டும், கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவிச்சட்டும், உத்தமமாய் வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்கள், உத்தமமாய் வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்கள் யாரோ அவர்களுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கிறது எதுக்கு? 2 கொரிந்தியர் 4:7 வாசிக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனம் முறிவடைகிறதில்லை. காரணம் இந்த மகத்துவம் எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று அறியும்படி இந்த பொக்கிஷமாயிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுள்ள ஒரு தெய்வ சபைக்கு எப்படி போராட்டம் வரும்? எப்பக்கத்திலும் போராட்டம் வரும். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சைடில் இருந்து வரும், முன்னே இருந்து வரும், பின்னே இருந்து வரும், குடும்பத்திலையும் வரும், சபையிலையும் வரும், தேசத்திலையும் வரும். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அதில் நடுவில் நீ தகர்ந்து போக மாட்ட தெய்வ பிள்ளையே. அதன் நடுவில் உன்னை விடுவிக்கிற, உன்னை சௌக்கியமாக்குகிற, உனக்காக யுத்தம் செய்கிற ஒரு தெய்வம் உண்டு. விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் உண்டு?